வாங்க எல்லாரும் வாங்க. குழந்தைங்களுக்கு அற்புதமா இன்னொரு முறை கைத்தட்டல் கொடுத்துடலாமே நீங்க. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. ஆம், தொழுது படித்திடுவோம். அகரம் தமிழின் அருமை, லகரம் பொதிகையின் பெருமை. பரிசுகளை வழங்குபவர் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ். இன்னைக்கு பாரதியாரோட ஒரு அழகான பாடலோட நான் இந்த நிகழ்ச்சியை தொடங்கணும்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல இருந்து, வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும், சாம்பல் நிறத்தொரு குட்டி கரும் சாந்தின் நிறம் ஒரு குட்டி, பாம்பின் நிறம் ஒரு குட்டி வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ, வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர், இதோ ழகரம் தமிழின் பெருமை பேசுவோம். இன்னைக்கு ஒரு விஷயம் கவனிச்சீங்களா வாத்தியார்? என்னமா? அரங்கம் முழுவதும் பார்வையாளர்கள். எப்படி பாத்தீங்களா? அதுக்காகவே ஒரு பலத்த கைத்தட்டல நம்ம கொடுக்கலாம். அரங்கு நிறைஞ்சிருக்கு, நம்ம மனசும் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா 27 வாரங்களா நம்ம கிட்டத்தட்ட ஒரு கல்லூரி மாணவர்களோட தான் நம்ம களம் கண்டிருக்கோம் இந்த ழகரம் மேடைய. இன்றைக்கு யாரோட நம்ம விளையாட போறோம்? இன்னைக்கு பாருங்க, லட்டுவா, குட்டி குட்டியா, அழகா, கண்ணா, மணியா, தங்கமா, வைரமா, வைடூரியமா, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இருக்கு. அவ்வளவு மழலைகள் இங்க வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்களை பார்க்கும் பொழுதே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு மனசு பூரா. இந்த குழந்தைகளுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவங்களை வருக வருக என வரவேற்போம். நம்ம குறிஞ்சி அணியில ஒரு 6 பேர் தான் உட்கார வைப்போம். நீங்க நம்ம ஒரு 10 பேருக்கு உட்கார வச்சிருக்கிறோம். எந்த பள்ளிக்கூடத்துல இருந்து குறிஞ்சி அணி வந்திருக்கிறாங்க? குறிஞ்சி அணி SJNS ஜெயின் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியிலிருந்து பெரிய தெரு மாணவ மாணவியர் வந்திருக்காங்க. மாணவ மாணவியர்னு சொல்லக்கூடாது இல்லையா, குழந்தைகள் வந்திருக்காங்க, மழலைகள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து குறிஞ்சி அணியை வரவேற்போம். முல்லை அணி அதே பள்ளிக்கூடம் தான், SJNS ஜெயின் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க பொன்னப்பன் தெருவை சேர்ந்த பள்ளி மாணவர்கள். அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். பெரிய தெருவா பொன்னப்பன் தெருவா பார்க்கலாம். இப்ப நம்முடைய முதல் சுற்று தமிழ் இன்ப தமிழ், அதான் முதல் சுற்று. அதுல முதல் போட்டி அரிதாரம். அரிதாரத்துல குறிஞ்சி அணியில இருந்து இன்னைக்கு யார் நடிக்க வர போறாங்க? குறிஞ்சி அணி வருக. அரிதாரத்துல நடிக்கிறவங்களே எந்திரிச்சு வாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனும் ஜாக்சன் துரையும் எங்கே இருக்கிறார்கள்? எங்கே எங்கே? வாங்க வாங்க. நீர்தான் ஜாக்சன் துரையோ? நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? உங்களுக்கான நடுவர் இங்கதான் இருக்கிறாங்க, இதே அரங்குக்குள்ளதான் இருக்கிறாங்க. உங்களை கவனமா பாத்துட்டு இருக்கிறாங்க. அழகா நடிங்க. நீங்க தொடங்கலாம். நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ? நீங்கள் தான் ஜாக்சன் துரை என்பவரோ? எங்கு வெகு தூரம் வந்துள்ளீர்கள்? நட்பு வேண்டி அழைத்ததால் இங்கு வந்துள்ளேன். நட்பு வேண்டும் என்கிறீர்கள், அதை கடைபிடிக்க தெரியவில்லையா? கற்றுக் கொடுக்க வினம் தமிழம், பேச்சு கொடுப்பது நாங்கள். இல்லாவிட்டால் நாட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. மதம் பிடித்தவனே, உன்னுடைய இருமாப்பு ஒழியவில்லை. நாட்டூர் என்னவென்று உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு வரி பணமும் செலுத்தவில்லை. இந்த மாதம் வட்டியும் செலுத்தவில்லை. சொல்றா. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. வரி வட்டி திரி கித்தி எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் எடுத்தாயா? நாட்டு நாட்டாயா? நீ பாய்ச்சி நடுவில் நிறைய கண்டாயா? கறி பறிந்தாயா? நாட்டு நாட்டாயா? அங்க கொஞ்சம் விளையாடுவேன் குலப்பெண்களுக்கு மஞ்சள் அரித்து பணி புரிந்தாயா? மாமனா அல்லது மச்சானா? மான கெட்டவனு, யாரை கேட்கிறாய் வரி, எவரை கேட்கிறாய் வட்டி?
சூரியன் கிழக்கே உதிக்கிறது. இந்த பூமியில் விளையும் அனைத்தும் ஆங்கிலேயருக்கு தான் சொந்தம். அதனால் வட்டி வரி கித்தி அனைத்தும் கட்டிதான் ஆக வேண்டும். எங்கள் நாட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தவன் நீ எங்களை வட்டி கேட்கிறாயா? உன்னை கையோடு அழைத்து வர ஆணையிட்டுள்ளேன். பலே சபா வண்ட பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது போல அல்லவா இருக்கிறது உன்னுடைய பேச்சு. இந்த திமிர் பேச்சுக்கு நீ சரியான தண்டனையை அனுபவிப்பாய். இது போல ஒரு கடிதம் எழுதுவதற்கு எவனுக்கும் துணிவு பிறக்கவில்லை. எழுதிவிட்டதாக எண்ணி இருமாப்பு கொள்ளாது. துடிக்கிறது மீசை, அதை அடக்கு அடக்கு என்கிறது நட்பு. கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன். இது எங்கள் நாடு. நீ நாட்டை விட்டு ஓடிவிடு. முடிஞ்சுதா? ஆஹா, அற்புதம் அற்புதம். வாங்க உங்க இடத்துக்கு வந்துருங்க. ரொம்ப அழகா நடிச்சிருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே. துடிக்கிறது மீசை, அதை அடக்கு 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 அப்படி என்ன அற்புதமா நடிச்சாரு அவரு. மெய் மறந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லணும். அற்புதமான நடிப்பை எல்லாருமே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். முல்லை அணியில இருந்து யார் வர போறாங்க? பாரதியார். வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்திற்கு பிறகாக வந்தவர் பாரதியார். எங்கே எங்கள் மகாகவி பாரதி? வாருங்கள். பாரதியார் வாங்க. எட்டயபுரத்து சிங்கமே. விடுதலை விடுதலை விடுதலை, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். வைய வாழ்வு தன்னில் எந்த வகையினும் நமக்குள்ளே தாதர் என்ற நிலைமை மாய் ஆண்களோடு பெண்களும் சரிநிக சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே. விடுதலை விடுதலை விடுதலை. நீங்கள் என்னை அழைப்பதோ பாரதி, மானுட பாட வந்த மாக்கவி, பல்துறை அறிஞர், தமிழின் கவிதை. ஆனால் எனக்கு பிடித்த பெயர் சல்லிதாசன். அவர் ஒரு ஆங்கிலேய கவிஞர். எனக்கு 6 மொழிகள் தெரியும். ஆனால் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் பொழியும் போல் இனிதாவதெங்கும் காணோம். எனக்கு பிடித்ததோ தமிழ். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வாழ மலர்ந்த அனைத்து மலர்ந்து வன்மொழி வாழியவே. ஏற்கனவே வைப்பிடும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. தமிழ் 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 என்றும் எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க. ஆனால் புதிய புதிய செய்தி, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் என தமிழில் ஏறிக்கொண்டே போகவிடும். தமிழை விட மற்றொரு மொழி சுகமாக இருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு வருத்தம் உண்டாகிறது. சென்றிடுவேர் எட்டிலுக்கும் கலை செல்வங்கள் யாவும் கலர்திங்கு சேர்ப்பேர். வாழ்க நிரந்தரம், வாழ்க நிரந்தரம், பாடிய நற்றமிழர், பாடிய பாரதம் மணித்திருநாடு. ஆஹா ஆஹா ஆஹா. நம்மெல்லாம் மகாகவி பாரதிய பார்த்ததில்ல, இங்க இருக்கிற யாருமே பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் இப்படியாக குழந்தைகளின் மூலமாகத்தான் பாரதியின் கவிதைகளையும் அவங்களுடைய அழகிய வரிகளையும் நம்ம ரசிக்க முடியுது. அப்படியான அற்புதமான வாய்ப்பை கொடுத்த அந்த குழந்தைக்கு நம்ம திரும்பவும் ஒரு முறை பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். நம்ம அங்க வெளியில நேயர்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட இருப்பாங்க. என்னப்பா நமக்கான போட்டி இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நேயர்களுக்கான முதல் குறுந்தகவல் கேள்வி இதோ வந்தாச்சு திரையில. ஞஞன நமன என்பது ஏ மெல்லினம், பி வல்லினம், சி இடையினம், டி நடுவினம். திரும்ப ஒரு முறை சொல்றேன். ஞஞன நமன என்பது ஏ மெல்லினம், பி வல்லினம், சி இடையினம், டி நடுவினம். நேயர்களுக்கான முதல் குறுந்தகவல் கேள்விக்கான பதிலை அனுப்ப வேண்டிய முறை TQ இடைவெளி 1A அல்லது 1B அல்லது 1C அல்லது 1D இடைவெளி உங்களுடைய பெயர் மற்றும் எங்க இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 928221055555 என்ற எண்ணுக்கு அனுப்புங்க. உங்களுடைய பதிலுக்காக நாங்க கையோசையோட ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறோம். நேயர்கள் அவங்களுக்கான பணியை செவ்வனே செய்வாங்க. அடுத்து இரண்டாவது சுற்று நம்ம போயிடலாம். தூய தமிழில் பேசுதல். இதான் இரண்டாவது சுற்று. தலைப்பு நீங்க கொண்டு வாங்க. இங்க யார் அந்த பேச்சாளர்? யார் பேச போறீங்க? வாங்க. டே அழகா எழுந்து வர்றாங்க. பாப்பா வாங்க. இங்க வாங்க. உங்களுடைய தலைப்பை எடுங்க பார்க்கலாம். எடுத்து அக்காட்ட கொடுத்துடணும்.
மாணவியினுடைய தலைப்பு, குழந்தையினுடைய தலைப்பு ஜான்சி ராணி. வாங்க. போய் பேசுங்க பார்க்கலாம். உங்களுக்கான உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. என்னுடைய பெயர் மிருதுளா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு பிடித்த சுதந்திர போராட்ட பெண் தியாகி ஜான்சி ராணி லட்சுமிபாய். நம் நாட்டு விடுதலைக்கு பாடுபட்ட வீர நங்கங்களில் ஒருவர் ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஆவார். இவர் மிக குறைந்த ஆண்டுகளே, அதாவது 22 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். ஆனால் துணிகரமாகவும் வீர பெண்மணியாகவும் அவர் வாழ்ந்தார். 1835ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் நாள் காசியில் வாரணாசியில் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் மனுகர்ணிகா என்பதாகும். இப்பெயர் கங்கை ஆற்றின் பெயர்களில் ஒன்றாகும். இவர் குழந்தை பருவத்தில் மனு அல்லது மனுபாய் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய தந்தையார் பெயர் மோரோபான் தாம்பே என்பதாகும். இவருடைய தாயார் பெயர் பகிரதிபாய் என்பதாகும். இவர் ஒரு சிறந்த தெய்வ பக்தி நிறைந்த ஒழுக்கம் கொண்ட கலாச்சார பெண்மணி ஆவார். மனுபாய்க்கு 4 வயதாக இருக்கும் பொழுது அவருடைய தாயார் மறைந்து விட்டார். தாயார் மறைந்த பிறகு அவருடைய தந்தையார் அவரை வளர்த்தார். மனுபாய் குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு என பல தற்காப்பு கலைகளை கற்றார். மனுபாய் இளமையிலே எதிலும் நேர்மையாகவும் சிறந்த அறிவுடையவராகவும் இருந்தார். 1842ஆம் ஆண்டு அப்பொழுது மனுபாய்க்கு மிக வயது. அவ்வயதில் அவர் ஜான்சியின் அரசனான கங்காதராவை திருமணம் செய்து கொண்டார். அந்த ராஜா மனுபாயை விட மிக வயதானவர். அன்றிலிருந்து மனுபாயின் பெயர் லட்சுமிபாய் என்று மாற்றப்பட்டது. அனைவராலும் ஜான்சி ராணி லட்சுமிபாய் என்று அழைக்கப்பட்டார். லட்சுமிபாய் ஜான்சிக்கு ராணியானவுடன் ஆட்சியை திறமையாக நடத்தினார். எந்த மாகாணத்திற்கு வாரிசு இல்லையோ அந்த மாகாணம் பிரிட்டிஷ் ஆட்சியுடன் இணைக்கப்படும் என்றது பிரிட்டிஷாரின் சட்டம். இந்நிலையில் லட்சுமிபாயும் ராஜா கங்காதராவும் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க திட்டமிட்டனர். ராஜா கங்காதராவ் தாமோதராவை தத்தெடுத்து தம் வாரிசாக நியமிக்கும்படி கிழக்கிந்திய கம்பெனிக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதம் அரச பிரதிநிதி டல்ஹவுஸ் பிரபுவுக்கு அனுப்பப்பட்டது. அப்பொழுது அரச பிரதிநிதியாக இருந்த டல்ஹவுஸ் பிரபு ராணி லட்சுமிபாயின் கோரிக்கையை நிராகரித்ததுடன் மட்டுமின்றி பிரிட்டிஷ் ஆட்சியுடன் இணைத்துக் கொண்டார். இதனால் அவருக்கு பல தொல்லைகளை கொடுத்தது பிரிட்டிஷ் ஆட்சி. சில அரசர்கள் லட்சுமிபாயுடன் இணைந்து பிரிட்டிஷாரை எதிர்க்க துணிந்தனர். அவர்கள் ரகசியமாக லட்சுமிபாயை சந்தித்தனர். ரகசிய திட்டம் உருவானது. பிரிட்டிஷ் ராணுவத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் பணியாற்றி வந்திருந்தனர். அவர்களுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டது. துப்பாக்கியை பயன்படுத்தப்பட்ட குண்டு பசுவின் கொழுப்பாலும் பன்றியின் கொழுப்பாலும் தயாரிக்கப்பட்டிருந்தது. இந்துக்கள் பசுவை தீரமாக வணங்குபவர்கள், முஸ்லிம்கள் பன்றியை விரட்சியாக வெறுப்பவர்கள். இந்நிலையில் துப்பாக்கிகளை பயன்படுத்துமாறு பிரிட்டிஷ் அரசு வற்புறுத்தியது. அவர்களும் பிரிட்டிஷ் அரசு மீது கோபம் கொண்டிருந்தனர். பிரிட்டிஷாரை தாக்குவதற்கான சமயம் பார்த்து காத்திருந்தனர். இதற்கிடையே இந்த புரட்சியின் போது பிரிட்டிஷ் படை வீரர்கள் சிலர் ஜான்சியின் கொல்லப்பட்டார். இதற்கு காரணம் லட்சுமிபாய் தான் என்று பிரிட்டிஷார் கருதினர். ஜான்சி என்பது சிறு நகரம். அதன் தலைவி லட்சுமிபாயால் பிரிட்டிஷ் பெரும்படையை எதிர்த்து நிற்க முடியவில்லை. தன்னால் என்ற மட்டும் போர் பிரிந்து பின்னர் தன் சிறிய படைகளை வைத்துக் கொண்டு பின்வாங்கினார். உடனே ஜான்சி ராணி லட்சுமிபாய் ஆண் போல் உடனிருந்து பிரிட்டிஷ் தலைவனை தாக்கினார். ஜான்சி ராணி நீங்க தாக்குற தாக்குல நாங்க ரொம்பவே மெய்மறந்து போயிட்டோம். அப்படி ஒரு அழகான அம்சமான ஒரு மொழி நடை. ஜான்சி ராணியே நம்மள்ட்ட வந்து பேசின மாதிரி இருந்தது. ஜான்சி ராணி போய் உட்காருங்க. முல்லையணில இருந்து யார் வர்றாங்கன்னு பல மேடையில பேசிருக்கிறேன். 4 முறையாவது தண்ணி குடிச்சிருப்பேன். ஆனா தண்ணியே குடிக்காம வசனத்தை இவ்வளவு அழகா பேசுனது திரும்ப ஒரு முறை ஒரு பலத்த கைத்தறி நம்ம கொடுக்கலாம். அதுவும் பாருங்க கண்ணை உருட்டி உருட்டி அப்படியே அந்த ஜான்சி ராணி லட்சுமிபாயா வந்து பேசின மாதிரி இருந்தது. முல்லையணி பேச்சாளர் வாங்க. உங்களுக்கான தலைப்பு எடுங்க பார்க்கலாம். ஜான்சி ராணியா உங்களுக்கான தலைப்பு எடுங்க. என்கிட்ட கொடுத்துடணும். நான் தான் பார்த்து சொல்லுவேன். சரியா? உன்னோட பேர் என்ன அப்படின்றதெல்லாம் அங்க ஒளி வாங்கி பக்கத்துல போய் சொல்லிருங்க. சரியா? உங்களுடைய தலைப்பு வேலு நாச்சியார். தம்பி எப்படி பேசுறாங்க அப்படின்றத பாத்துடலாம். உங்க பேர் சொல்லுங்க. நீங்க நல்லா நின்னு அழகா பேசுங்க. அது நல்லா கேட்கும். சரியா? என் பெயர் சாதிபக். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் இப்பொழுது வேலு நாச்சியாரை பற்றி கூறப் போகிறேன். எனக்கு வேலு நாச்சியார் பிறந்த தமிழ்நாட்டில் நான் பிறந்ததை எண்ணி மிகவும் பெருமைப்படுகிறேன்.
வேலு நாச்சியார் ராமநாதபுரத்திற்கு அருகிலுள்ள சக்கந்தியில் பிறந்தார். இவர் 1730 மன்னர் செல்லமுத்து விஜயரகுநாத சேதுபதிக்கும் முத்தாத்தாள் நாச்சியார் அவர்களுக்கும் ஒரே பெண் வாரிசாக பிறந்தார். எனினும் ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார். ஆயுத பயிற்சியும் பல மொழி புலமையும் பெற்றார். சிறு வயதில் வேலு நாச்சியாருக்கு தெரிந்த ஒரே 3 எழுத்து வார்த்தை வீரம், தெரியாத 3 எழுத்து வார்த்தை பயம். கிபி 1746 சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவருக்கு மனைவியானார். ராணி வேலு நாச்சியார் 18ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியின் ராணியானார். இவர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார். ஐரோப்பியரின் படையெடுப்பால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க விருப்பாச்சில் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து உருது மொழியில் பேசி ஆதரவு கேட்டார். அவரது மொழித்திறமை அறிந்த ஹைதர் அலி உதவி செய்வதாக உறுதியளித்தார். என்ன ஒரு மொழியாற்றல்! எனக்குள்ளே வியந்தேன். திடீர் தாக்குதலில் கோட்டை வீழ்ந்து தன் கணவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வேலு நாச்சியாருக்கு எட்டியது. ஆகவே தான் இருந்த இடத்திலிருந்து காளையர் கோயிலுக்கு செல்ல விரும்பினார். இந்த சமயம் நாச்சியாரை கைது செய்ய படை ஒன்று அனுப்பினார் நவாப். அந்த படை வேலு நாச்சியாரை வழியிலேயே மடக்கியது. ஆனால் ஆவேசத்துடன் போரிட்டார். எதிரி படைகளை சிதறி ஓடச் செய்தார். ஒரு சமயம் சிவகங்கையிலும் திருப்பத்தூரிலும் நவாப்பின் படைகளும் வெள்ளையரின் படைகளும் பரவின்றன. இப்படைகளை தோற்கடித்தால்தான் சிவகங்கை மீட்க முடியும் என்பதால் வேலு நாச்சியார் படைகளை 2ஆக பிரித்து ஒரு படைக்கு சின்ன மருதுவை தளபதியாகவும் இன்னொரு படைக்கு பெரிய மருதுடன் இணங்கி தானே தலைமை வகித்தார். சின்ன மருது தலைமையிலான படை திருப்பத்தூரில் இருந்த வெள்ளையரின் படைகளை வீழ்த்தியது. வேலு நாச்சியாரும் அவரோடு இருந்த பெண்கள் படையும் ஆயுதங்களை ஆடைக்குள் மறைத்துக் கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக அரண்மனைக்குள் உள்ளே இருக்கும் கோயிலுக்குள் சென்று திடீர் தாக்குதல் நடத்தியது. இதில் வெள்ளையர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். பிழைத்தவர்கள் நாட்டை விட்டு ஓடினார்கள். இப்ப நீங்க எல்லாருமே கை தட்டணும் அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படிப்பா மடை திறந்த வெள்ளம் போல பேச்சு வந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு அற்புதமான கைத்தட்டல் கொடுக்கலாம் தம்பிக்கு. எவ்வளவு அற்புதமா அந்த கண்ணுக்கு முன்னாடி காட்சிப்படுத்தினாங்க அந்த பிள்ளைங்க. நேரலையில பொதுவா பெரிய பசங்க பெரிய பிள்ளைங்க வந்து நின்னாலே கொஞ்சம் தடம் மாறுவாங்க. ஆனா 2 பேரும் அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காங்க. நீங்க 2 அணியுமே சும்மா வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிஞ்சி அணி நல்லா பேசியிருந்தாங்க அப்படின்னா 5A, முல்லை அணி நல்லா பேசியிருந்தாங்கன்னா 5B. தூய தமிழில் பேசும் போட்டியில் சிறப்பாக பேசிய அணி எது? நேயர்கள் குறுந்தகவல் அனுப்ப வேண்டிய முறை TQ இடைவெளி 5A அல்லது 5B இடைவெளி உங்களுடைய பெயர் மற்றும் எங்க இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 928221055555 என்ற எண்ணுக்கு அனுப்புங்க. இந்த மழலைகள், இந்த குழந்தைகள் உங்களுடைய வாக்குகளுக்காக தன்னுடைய கையோசையின் மூலமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க 2 பேரும் பேசுறதுக்கான முடிவு எங்க கையில இல்ல, இங்க இருக்கிறவங்க கையில இல்ல, நேர்கள் கையில தான் இருக்குதான். யார் சரியா அது வெற்றியாளர் அப்படின்னு நேர்கள் தீர்மானிப்பாங்க. அடுத்த போட்டி போயிடலாமா? ஒரு நிமிட சுற்று. ஆத்திசூடி தான் இப்ப சொல்ல போறாங்க. இங்க யார் ஆத்திசூடி சொல்ல போறீங்க? பழைய ஆத்திசூடி சொல்ற 2 பேர் வாங்க வாங்க. எவ்வளவு அழகா வராங்க வாங்க. அவ்வையின் ஆத்திசூடிய அழகா சொல்ல போறீங்க. நீங்க அங்க முதல்ல நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க முதல்ல. உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் அரிணி. அவ்வை ஆத்திசூடி சொல்ல போகிறேன். சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு, ஆர்வது சினம், இயல்வது கரவில், ஈவது விளக்கில், உடையது விளம்பில், ஊக்கமது கைவிடல், என்னெழுத்து இகழில், ஏற்பது இகழ்ச்சி, அயமிட்டு ஒன், ஒப்புரவு ஒழுகு, ஓதுவது ஒளியில், அவ்வியம் பேச, அக்கம் சுரிக்க, கன்று ஒன்று. அவ்வளவுதான், ரொம்ப அற்புதம். 2 பேரும் அழகா சொன்னீங்க. வாங்க வாங்க வாங்க, உங்க இடத்துக்கு வாங்க. 2 கண்ணுங்களும் வந்து அப்படியே இங்க 2 பேர் யார் முல்லை அணியில? பழைய ஆத்திசூடி, அவ்வையின் ஆத்திசூடி யார்? 2 பேர் சொல்ல போறீங்க. வாங்க. 2 பேரும் சேர்ந்து அழகா சொல்றீங்க. சரியா? வாங்க. அண்ணன், எங்க அண்ணன் தான் வேகமா இருக்கிறார் ரொம்ப. தொடங்கலாமா? உங்க பேர் சொல்லுங்க, அப்புறம் உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் ராம? நான் நந்தனா. உங்க பேர் சொல்லுங்க.
என் பேர் அஸ்வின். அழகா இப்ப தொடங்க போறீங்க. அறம் செய்ய விரும்புல இருந்து 2 பேரும் சரியா தொடங்கலாம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவே, ஈவது விளக்கே, உடையது இளமே, ஊக்கமது கைவிடே, எண்ணீத்திகளே, ஏபதிகழ்ச்சி, ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு, ஓடு வலு ஒளியே, அபயம் பேச. எல்லாரும் கை தட்டுங்க. ரொம்ப அழகா சொன்னாரு. நீங்க சொல்லலாமா? சொல்லுங்க. அறம் செய்ய விரும்பு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடே, எண்ணெழுத்து இகழில், ஏற்பது இகழ்ச்சி, ஐயமிட்டு ஒன் ஒப்புரவு ஒழுகல், ஓதுவது ஒளியேல், அவ்வியம் பேசே, அக்கம் சுருக்கே. அற்புதம். உங்க இடத்துக்கு போய் உட்காருங்க 2 பேரும். போலாமா உங்க இடத்துக்கு? எப்படி பாருங்க அழகா அத நிறுத்தி அ ஆ இ ஈ உ ஊ அந்த மாதிரி அழகா நிறுத்தி நிதானமா பேசிருக்காங்க. 2 அணிக்குமே நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். புதிய ஆத்திசூடி சொல்ற 2 பேர் யாரு? வாங்க உங்க இடத்துக்கு வாங்க. வாங்க அந்த பக்கம் நீங்க போயிடலாம். நீங்க இங்க வாங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் ஆஷினி. தொடங்கலாமா? சொல்லுங்க. அச்சம் தவிர், ஆண்மை தவறு, இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், உடலினை உறுதிசை, ஊன்மிக விரும்பே, என்பது உயர்வு, ஏற்போல் நட, ஐம்பொறி ஆட்சிக்குள், ஒற்றுமை வலிமையம், ஓய்தல் ஒழி, ஔதடம் கோரை, கற்றது ஒழுகு. அழகா சொன்னீங்க. உங்களுக்கு முதல்ல ஒரு பலத்த கைத்தட்டல். நீங்க சொல்லுங்க. கற்றது ஒழுகுல இருந்து அங்கே இல்லைங்க. காலம் அழியல், கிளை பல தாங்கல், கீழோருக்கு அஞ்சல், குன்றன நிமிர்ந்தனில், கூடி தொழித்தை கெடுப்பது சோர்வு, கேட்டிலும் துணிந்தனில், கை தொழில் போற்று, கொடுமையை எதிர்த்தனில், கோள்கள் கொண்டுவாள், கவ்விதை விடேல், சரித்திரை தேர்ச்சிக்கொள், சாவதற்கு அஞ்சல், சிதையான. அப்படியே நிறுத்திடலாம். அழகா சொன்னீங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் சஞ்சித் பாலன். நல்லா சொல்லுங்க. என் பெயர் சஞ்சித் பாலன். 2 பேரும் அழகா சொன்னீங்க. ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். முல்லையணி வாங்க. உங்க இடத்துக்கு வந்துருங்க. முல்லையணி வாங்க. யார் அந்த புதிய ஆத்திசூடி சொல்ல போறீங்க? 2 பேரும் வாங்க. உங்க பேர் முதல்ல சொல்லி நீங்க தொடங்குறீங்க. சரியா? என் பெயர் பிரியதர்ஷினி. அச்சம் தவிர், ஆண்மை தவறல், இளைத்தல் இகழ்ச்சி, ஈகை திறன், உடலினை உறுதிசை, ஊன்மிக விரும்பு, எண்ணுவது உயர்வு, ஏற்போல் நட, ஐம்பொறி அச்சுக்குள், ஒற்றுமை வன்மையா, ஓய்தல் ஒளி, ஔதகம் குறை, கற்றது. அவ்வளவுதான். அற்புதம். அழகா சொன்னீங்க. நீங்க உங்க பேர் சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. காவரிசையில இருந்து. என் பெயர் சு நிதின் கணேஷ். கற்றது ஒழுகு, காலம் அழியல், கிளை பல தாங்கல், கீழோக்கு அஞ்சல், குண்டனம் நிமிர்ந்தனன், கூடி தொழில் செய், கெடுப்பது சோர்வு, கேட்டிலும் துணிந்தனர், கை தொழில் போற்று, கொடுமையை எதிர்த்தனர், கோள்கை கொண்டுவார், கவ்வியதை விட. அவ்வளவுதான்ப்பா. அற்புதம்டா. அற்புதம். இவங்க எல்லாம் விட்டம்னா முழுசா சொல்ல. உங்க இடத்துக்கு வாங்கலாமா? உங்க இடத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கோங்க. முழுமையா சொல்லக்கூடியவங்க தான் ஆத்திசூடி. முழுமையும் நேரம் கருதிதான் நாங்க அந்த குழந்தைகளை அதோட நிறுத்துறோம். இல்லனா இவங்க அவ்வளவு திறமையா சொல்றாங்க. அதுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். நம்ம நேயர்கள் கிட்ட நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நஞ்சன நமன என்பது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விடைதான் ஏ மெல்லினம். இதான் இதற்கான சரியான விடை. எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதற்கான விடைய நிச்சயமா மெல்லினம் அப்படின்ற விடையை 83 பேர் இருக்க சொல்லிருக்காங்க. சில பேருக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது. அது வல்லினம் இடையினம்லாம் அவங்க விடை கொடுத்திருக்காங்க. யார் வெற்றியாளர்? 83 பேருமே வெற்றியாளர் தான். 83 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். 83 பேர்ல பரிசு பெற போகிற அந்த ஒரு நேயர் யார் அப்படின்றத பாத்திரலாம். திருச்சியிலிருந்து சரண்யா என்பவர் அந்த பரிசினை பெற்று செல்கிறார். அவருடைய கைபேசி எண் 8248569813. திருச்சி சரண்யா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கையோசை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
என்ன ஒரு வியப்புனா ஆத்திச்சூடி சொல்லும் போது அப்படியே நினைவுல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கு. அவ்வளவு ஒரு அழகா இருந்தது. அடுத்து நேயர்களுக்கான இரண்டாவது குறுந்தகவல் கேள்வி வந்தாச்சு. தமிழில் உள்ள மொத்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஏ 13, பி 12, சி 11, டி 14. திரும்ப ஒரு முறை சொல்றேன். தமிழில் உள்ள மொத்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? ஏ 13, பி 12, சி 11, டி 14. இரண்டாவது குறுந்தகவல் கேள்விக்கான பதிலை நேயர்கள் அனுப்ப வேண்டிய முறை TQ இடைவெளி 2A அல்லது 2B அல்லது 2C அல்லது 2D இடைவெளி, உங்களுடைய பெயர் மற்றும் எங்க இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 928210055555 என்ற எண்ணுக்கு அனுப்புங்க. உங்களுடைய பதிலை நாங்க ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இடையில ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். சமூகத்தின் மகிழ்ச்சி. ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? ஐஸ்கிரீம் இதுதான் டபுள் ஆனந்தம். முதல் ஆனந்த் பாலிசி டேர்மின் முடிவில் மெச்சூரிட்டி கிளைமிற்கு ஈடான முழு தொகை வழங்கப்படும். இரண்டாவதாக உங்களைச் சேர்ந்தவர்களுக்காக தொடரும் ஆயுள் காப்பீட்டின் முழு தொகை, அதுவும் எந்த பிரீமியமும் இல்லாமல். LIC நியூ ஜீவன் ஆனந்த், ஆனந்தமே ஆனந்தம். பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. நம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இந்த குழுக்கள் அத்தனை பேருமே வெற்றியாளர். அகரம் தமிழின் அருமை, ழகரம் பொதிகையின் பெருமை. பரிசுகளை வழங்குபவர் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ். வாத்தியார், எப்பொழுதுமே இன்னைக்கு குழந்தைங்களோட குழந்தையா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மனசு பூரா அப்படியே குழந்தைத்தனமா மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சிறப்பான தருணத்துல இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் யார்? இன்றைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறவங்க இந்த குழந்தைகளோட குழந்தைங்களா, அவங்களும் அவங்க மனதை புரிந்த ஒருத்தர் தான் இங்க வந்திருக்கிறாங்க. டாக்டர் சந்தியா ரூபன் அவர்கள், அவங்க தான் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவங்க அடிப்படையில் ஒரு பல் மருத்துவர். ஆனால் அவங்க பல்லுக்கு மட்டும் மருத்துவம் செய்தில்லை, பலரின் மனங்களுக்கு மருத்துவம் தரக்கூடியவர். குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்களோ இந்த வாழ்க்கையில், அவர்களுக்கான நம்பிக்கை விதைகளை தன் பேச்சின் வழியாகவும் தன் செயலின் வழியாகவும் தன் நடிப்பின் வழியாகவும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் டாக்டர் சந்தியா ரூபன் அவர்கள் இங்க நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை ழகர மேடை சார்பாக வரவேற்பதில் மிக்க பெருமை கொள்கிறோம். நாங்க வணக்கம் அம்மா. உங்களை பத்தி நீங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த மேடையை பாக்குறப்ப, ழகர மேடையை பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதுங்கம்மா? உண்மையாவே நான் ஆடியன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திகச்சு போயிட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வானவில், மினி வானவில்லே இங்க இறங்கின மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. நல்ல பேச்சு திறனுள்ள சிறு பிள்ளைகள், தமிழோட உச்சரிப்பு அதை விட இன்னும் சிறந்தது. உண்மையாகவே இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்கள பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். கண்டிப்பா. நீங்க ஒரு சிறந்த கதை சொல்லின்னு தெரியும். இந்த மார்ச் 20ஆம் நாள் ஒரு குறிப்பிடத்தக்க நாள்னு தெரியும். அதை தொடங்கி நீங்க இந்த குழந்தைகளுக்கு ஒரு அழகான கதையோட தொடங்கினா இந்த மேடை சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேங்கம்மா. கண்டிப்பா. குழந்தைகள் மத்தியில கதை சொல்றது ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி அப்படிங்கிற கேள்வி வரவே வராது. அந்த கதை ஸ்டார்ட் பண்ண உடனேவே அவங்க அந்த கதைக்குள்ளவே அப்படியே போயிருவாங்க. கதை கேட்கலாமா? கதை கேட்கலாமா? கேட்கலாமா? கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? கதை பிடிக்குமா? ஆஹா, கதை எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு ஊர்ல ஒரு புத்திசாலி முட்டாள் ஒருத்தர் இருந்தான்.
அவனுடைய பேர் நான் சொல்ல விரும்பல. ஆனா அவன் நல்ல புத்திசாலி, ஆனா கொஞ்சம் முட்டாள். எப்ப பார்த்தாலும் சில முட்டாள்தனமான வேலைகளை அவன் செய்யறது வழக்கம். பாவம், ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு சின்ன ஓடு வீட்டில் வாழ்ந்துட்டு தின்றான். அவன்கிட்ட அதிகமாக காசு பணம் கிடையாது. சமைக்கிறதுக்கு கூட சில நேரத்தில் பாத்திரங்கள் அவன்கிட்ட இருக்காது. எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கி எடுத்துட்டு வந்து அந்த மாதிரி ஒரு பொழப்பில் இந்த புத்திசாலியான முட்டாள் ஈடுபட்டுட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய், என்னங்க எனக்கு ஒரு சின்ன பானை கிடைக்கும், அதுவும் அந்த மாதிரி பானைன்னு வச்சுப்போமே, பானை ஒன்று தரீங்களா? பானையா? எதுக்கு? இல்லை கொஞ்சம் சோறு பொங்கி சாப்பிடலாமேன்னு தான், வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பானை எடுத்துட்டு போ அப்படின்னு ரொம்ப வேண்டா வெறுப்பா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பானையை கொடுத்தாராம். புத்திசாலி முட்டாளுக்கு கொஞ்சம் மனசு அப்படியே ரோஷத்துல பொங்கி எழுந்திருச்சான். என்னையா பார்த்து நீ அந்த மாதிரிலாம் பேச்சு பேசுற அப்படின்னு ஜோரா பானையை வாங்கிட்டு போயாச்சு. நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பாடு வச்சாச்சு. அடுத்த நாள் அந்த பானை உள்ள இன்னொரு குட்டி பானையை வச்சு இவர் என்ன பண்ணாரா, பக்கத்து வீட்டுக்காரன் கதவை போய் தட்டுறாராம். திறந்தோடனே, என்ன கொண்டு வந்துட்டியா, எப்ப பார்த்தாலும் இரவல் வாங்குறது எனக்கு பழக்கம் அப்படின்னு திட்டின அந்த பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, உங்களுக்கு தெரியாதா இந்த பானைக்குள்ள கொஞ்சம் பாருங்களே அப்படின்னானா. அந்த பானைக்குள்ள அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா என்ன இருந்துச்சு? குட்டி பானை. குட்டி பானையா? கொடுக்கும்போது ஒன்னா தானே தந்தேன், நீ கொண்டாடும் போது ரெண்டா கொண்டாரியே அப்படின்னானா. அப்ப அந்த புத்திசாலி முட்டான்னு சொன்னா, ஆமா, இந்த பானை ஒரு சின்ன குழந்தை பானையை பெத்தெடுத்துருச்சு, ராத்திரி வேளையில இது நடந்துச்சு, அதனால உனக்கு ரெண்டா தாரை வச்சுக்கோ அப்படின்னானா. அப்படியா, நிஜமாவா? பானை குட்டி போட்டுருச்சாக்கோ, இன்னும் உனக்கு எப்ப வேணும்னாச்சு நீ பானையை வாங்கிட்டு போப்பா அப்படின்னானா. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி போய் நம்ம புத்திசாலி முட்டாள என்ன பண்ணாரா, பானையை கேட்டுவான். என்ன எடுத்துக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, அவசரமே இல்லை, நீ மெதுவா கொண்டாந்து கொடு அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னானா. புத்திசாலி முட்டாள் மனசுல ஒரு காரியம் ஓடிச்சான். உனக்கு சொல்லித்தாரேன் ஒரு பாடம், என்னையா பார்த்து நீ இகழ்வா பேசுன அப்படின்னு பானையை கொண்டாந்து வீட்டுல வச்சு சாப்பாடாக்கி சாப்பிட்டு கதையெல்லாம் முடிஞ்சது. 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, பானை திருப்பி வரல. அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்கறான், நான் ஏன் பானையை வாங்கிட்டு போனேன், பானை எங்க? அந்த சோகத்தை நீ ஏன்பா கேட்கிற? போன வாட்டி பானையை வாங்கி குட்டி போட்டுச்சா, இந்த வாட்டி அந்த பானை செத்து போச்சு. என்னது, பானை செத்து போச்சா? ஆமா, குட்டி போட மட்டும் பானையால முடியும்னா மாத்திரம் சாகிறதுக்கு பானையால முடியாதா? மறந்துருவோம் பானையை, அந்த பானை கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு டக்குன்னு கதவை புத்திசாலி முட்டாள் சாத்தி விட்டுட்டானா. சோ ரொம்ப ஒரு அழகான கதையை சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து உங்களோட பேசுறோம் நாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களோட ஒரு விளையாட்டு. இந்த 2ஆம் சுற்று சொல்லோடு மல்லாடு, இதான் 2ஆம் சுற்று. தயாரா இருக்கீங்களா? குறிஞ்சி தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கு இந்த திரையில எழுத்தெல்லாம் வரும். நான் ஒரு குறிப்பு கொடுப்பேன், அதை வச்சு நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் மதிப்பெண் கொடுப்பேன். உங்களுக்கான ஒலி வாங்கிய அண்ணா கொடுப்பார், முரசன் அண்ணா கொடுப்பார். சரியா? இந்த சுற்றோட பேரு எல்லாம் சொல்லுவோமா? சொல்லோடு மல்லாடு. எவ்வளவு அற்புதமா தெரிஞ்சு வச்சிருக்கடா, சந்தோஷம்டா. கதை கேட்டு எல்லாரும் சுறுசுறுப்பாயிட்டாங்க. குறிஞ்சேணி. நம்ம கொஞ்சம் பின்னாடி போயிடலாம் நினைக்கிறேன். முதல் இதோ எடுக்கவா கோக்கவா வரப்போது. எழுத்து கலைஞ்சு வரும், கவனமா கண்டுபிடிக்கணும். இதோ திரையில வரப்போகுது. குறிஞ்சேணிக்கான முதல் எடுக்கவா கோக்கவா. அதெல்லாம் படு சுட்டியா இப்ப கண்டுபிடிப்பாங்க பாருங்க. இவங்க ரொம்ப பயங்கர. வந்தாச்சு. யாருக்கு தெரியுது இந்த எழுத்து? தெரியுமா? என்னப்பா இவ்வளவு வேகமா கண்டுபிடிச்சிட்ட? திருவள்ளுவரா? மிக சரியான விடை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், திரை தான் சொல்லும். சரியா? மிக சரியான விடையான்னு பார்க்கலாம் திரையில. தம்பி நாங்க கொடுக்கவே இல்லை, அதுக்குள்ளே நீ கண்டுபிடிச்சேடா. திருவள்ளுவர் மிக சரியான விடை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு குறிப்பெல்லாம் எடுத்து உலக பொதுமறை அது இதுன்னு சொல்லலான்னு வந்தா நீ இவ்வளோ என்னடா? எப்பொழுதுமே குறிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க. 2 மதிப்பெண்கள் குறிஞ்சேணிக்கு கொடுக்கிறோம். ஒரு முறை பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். இங்க பாக்குறோம் அவனை மாதிரி நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிக்கலாமா? இப்ப உங்களுக்கு வரப்போது திரையில எல்லாரும் பாக்குறீங்க, என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. தெரியுதா? யாருக்கு தெரியல கை தூக்கிறீங்க. யாரு இவரு? தெரியுமா? தெரிஞ்சிச்சா? ஒலி வாங்கி கொடுங்க. ராமலிங்கம். என்னம்மா தெரியுமா? நல்லா தெரியுமா? சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது, நல்லா தெரியுமா? சரி, திரையில பார்க்கலாம் நீங்க சொன்னது சரியான விடையானு. நல்லா சொல்லுமா, உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. பவதாரணி. என்னன்னு சொல்லுங்க. யாரு? என்ன விடை?
நீங்க சொன்ன ராமலிங்கர். பாத்திரலாம் ராமலிங்கரானே. திரையில மிக பாருங்க, சரியான விடை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்ன அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? தெரியாது. வள்ளலார். அவர்தான் ராமலிங்கர், ராமலிங்க அடிகளார். முல்லை அணிக்கும் 2 மதிப்பெண்களை கொடுக்கிறோம். திரும்பவும் ஆஹா, எந்திரிச்சிருந்து எவ்வளவு பெரிய பெருந்தன்மை. எதிரணி ஜெயிச்சா கூட நாங்க எந்திரிச்சிருந்து கை தட்டுவோம் தட்டுறாங்க. அடுத்து குறிஞ்சி அணி உங்களுக்கு வந்தாச்சு. கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்? திருவள்ளுவர ஒரு நொடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் பேர் தான் அதுல இருக்குது. கண்டுபிடிச்சிடலாமா? யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க. அங்க 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 கொடுங்க, அங்க கொடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பெயர் லித்திகா செல்வஸ்ரீ. என்ன விடை? அப்துல் கலாம். என்னம்மா இப்படி கண்டுபிடிச்சிட்ட? நாங்க கல்லூரி பசங்களை வச்சுக்கிட்டே நாங்க படாத பாடுபட்டோம். ஆனா நீங்க இப்படி அடிக்கிறீங்களே. அப்துல் கலாம் மிக சரியான விடை. உலகம் போற்றக்கூடிய ஒரு அறிஞருடைய பேரை அற்புதமா கண்டுபிடிச்சிங்க. அதுக்காகவே உங்களுக்கு உங்களுடைய பாராட்டுகள். மீண்டும் உங்களுக்கு 2 மதிப்பெண்கள். ஏமா உங்க அணியில வந்தா ஏன் சின்ன கை தட்ட மாட்டீங்களா? ஆஹா, அற்புதம் அற்புதம். இப்ப பாப்போம். சவால் முல்லைக்கு தான் சவால். பார்க்கலாமா? முல்லைக்கான இது வந்தாச்சு. என்ன கண்டுபிடிங்க? தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? காந்தியடிகள். நீ ரொம்ப படிச்சிருக்கமா? நீ ரொம்ப படிச்சிருக்க. நான் கூட இவ்வளவு எல்லாம் படிச்சது இல்ல. நல்லா சொல்லுங்க. காந்தியடிகள். காந்தியடிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மிக சரியான விடையா நான் சொல்ல மாட்டேன், திரை தான் சொல்லணும். எப்படி இது சாத்தியம்? உடனே மகாத்மாஜி காந்தியடிகள். ரொம்ப அற்புதமா கண்டுபிடிச்சிங்க. மீண்டும் ஒரு 2 மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஐயோ, வெற்றி தோல்வி முரசர் உங்களுக்கு தான் இப்ப சிக்கல், பாத்துக்கோங்க. அடுத்து 2வது போட்டிக்கு போயிடலாமா? சுழலி. சுழலி விளையாடலாமா? குறிஞ்சி அணிக்கான முதல் போட்டி. பிரித்து எழுதுக. ஒரு சொல்லு கொடுப்போம், அதை நீங்க பிரிச்சு சொல்லணும். யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கும் வரும். இப்ப குறிஞ்சி அணிக்கான முதல் சொல். கை தூக்கின உடனே அவங்க கிட்ட நீங்க கொடுத்துருங்க. முதல் சொல் தெரியுமா? அவர்கிட்ட கொடுங்க. தமிழ் பிளஸ் உண்டு. பிளஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. கூட்டல். ழகரம். தமிழ். தமிழ் கூட்டல். கூட்டல் உண்டு. உண்டு. என்ன உண்டு மொத்தமா? தமிழ் கூட்டல் பிளஸ் உண்டு. தமிழ் உண்டு. அதை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க? தமிழ் கூட்டல் பிளஸ் உண்டு. பிளஸ் சொல்லக்கூடாது. பிளஸ்க்கு பதிலா தான் கூட்டல். சரியா? தமிழ் கூட்டல் உண்டு. ஆஹா, எவ்வளவு அற்புதமா சொன்னாரு. மிக சரியான விடையா அப்படின்னு சொல்லிட்டு திரையில பார்க்கலாம். தமிழ் கூட்டல் உண்டு மிக சரியான விடை. ஒரு 2 மதிப்பெண்கள் கொடுக்கிறோம். அடுத்து முல்லை அணி பார்க்கலாம். இந்த வாட்டி உங்களுக்கான சொல் வரப்போது. தமிழ் கூட்டல் பிளஸ் கழித்தெல்லாம் சொல்லக்கூடாது. கசடர அந்த கடைசியில கொடுங்க. உங்க பேர் ஒரு நிமிஷம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பெயர் மூவர்ஷா. கேட்கலாமா? என் பெயர் மூவர்ஷா. சரியான விடை சொல்லுங்க. கசட கூட்டல் அற. கசட கூட்டல் அறவா? தவறுன்னு அவங்க சொல்றாங்க. பக்கத்துல கொடுங்க, யார்கிட்டயாவது ஒருத்தர் கொடுங்க. கசடு கூட்டல் அற. நல்லா தெரியுமா? விடை சரியா விடையா நம்ம அங்க பார்க்கலாம் திரையில. கசடு கூட்டல் அற அதான் சரியான விடையா? திரை இப்ப சொல்ல போது. கசடு கூட்டல் அற மிக சரியான விடை. 2 மதிப்பெண்கள். அடுத்து குறிஞ்சி அணி உங்களுக்கானது. பார்க்கலாம். பொது சவால். இவ்வளவு கடுமையா உடனே இருடா, ஒரு 2 நிமிஷம் முன்னாடி கொடுங்க. அங்க கொடுங்க. முன்னாடி யார்கிட்டயா மாத்தி கொடுங்க. சொல்லுப்பா. அறிவு கூட்டல் உடைய. நல்லா தெரியுமாமா? அறிவு கூட்டல் உடைய. சரி, பார்க்கலாம் சரியான விடையான்னு பார்க்கலாம். அறிவு கூட்டல் உடைய. ஆஹா, மிக சரியான விடை. 2 மதிப்பெண்கள். சொன்னவங்களே சொல்லாதீங்க, அடுத்து சொல்லுங்க. எல்லாருமே அறிவாளி இருந்தா நான் எங்க போய் சொல்றது நானு. அடுத்து உங்களுக்குப்பா. உங்களுக்கான சொல் வரப்போது. பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்கா தெரியும்? இங்க கொடுங்க. என்னடா 7 பேரும் கை தூக்குறாங்க. அங்கு கூட்டல் அங்கு. அங்கு கூட்டல். உங்க பேர் சொல்லுங்க. கோ யோகிதா. கோ யோகிதா. அங்கு கூட்டல் அங்கு சரியான விடைன்னு தெரியும். உறுதியா? சரியான விடை தான். வந்தாச்சு திரையில. வந்தாச்சா? மிக சரியான விடை. 2 மதிப்பெண்கள் உங்களுக்கு. என்ன இது இன்னைக்கு மேடை ரொம்ப கலக்குது. நான் பேச தமிழ் படிக்கிறது நிறுத்திடலான்னு பாக்குறேன். இன்னில இருந்து நான் அப்படி நினைக்கல. உங்கள்ட்ட வகுப்புக்கு போலாம். வகுப்புக்கு போலாமா? சரி. அடுத்து குறிஞ்சி அணி. அடுத்த போட்டிக்கு போலாமா? சேர்த்து எழுதுங்க. சொல்லாதவங்க அடுத்து சொல்லுங்க. இப்ப சேர்த்து எழுதுக. உங்க முல்லை அணி தயாரா? நம்ம அணி தான் இன்னைக்கு ஜெயிக்கிறோம். குறிஞ்சி நம்ம ஜெயிக்கிறோம். நமதே. சேர்த்து எழுதுக. முதல் சொல் இப்ப வரப்போது திரையில. பார்க்கலாம். முதல் சொல் வேற யாருக்கு தெரியும்?
அங்க அவர்கிட்ட அந்த பக்கம் கொடுங்க, அந்த அவர்கிட்ட கொடுங்க. சொல்லுங்க. தோட்டக்கலை. நல்லா தெரியுமா? நீங்க சொல்றதுலயே அது தோட்டக்கலை வளர்ந்துரும் போல தோட்டம். உங்க பேர் சொல்லுங்க. தர்ஷன். தர்ஷன். தர்ஷன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். தோட்டக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம். தர்ஷன் சொன்னது மிக சரியான விடை தோட்டக்கலை. 2 மதிப்பெண்கள். இங்க யார்? இங்க முன்னாடி வரிசையில பார்க்கலாம். உங்களுக்கான இன்பம் கூட்டல் தமிழ் உங்களுக்கு தெரியுமா? இங்க கொடுங்க. சொல்லுமா. இன்பம் தமிழ். இன்பம் தமிழா? ரொம்ப அழகா சொன்னீங்க. இங்க யாருக்கா தெரியுமா? அவட்ட கொடுங்க, ஒலி வாங்கிய கொடுங்க. உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. என் பெயர் எஸ்கவின். இன்பத் தமிழ். இன்பத் தமிழ் மிக சரியான விடை. இதோ திரையில வந்தாச்சு. ஆஹா ஆஹா. அவருக்கு அப்படியே முகத்துல மகிழ்ச்சியை பாருங்களேன். ஏதோ ஒரு பெருசா ஜாங்கிரிலாம் முகத்துல தெரியுதுடா எனக்கு. நிஜமாவே அடுத்து வா, அந்த பக்கம். உங்களுக்கான சொல் எறும்பு கூட்டல் புற்று. அதுல அட்டையா கொடுங்க. அந்த ஒலி வாங்கி வாங்கி சொல்லுங்கம்மா. எறும்பு புற்று. எறும்பு புற்று. இடையில என்ன வரணும்? இப்பு. இப்பு வரணுமா? நல்லா தெரியுமா? என்ன விதின்னு தெரியுமா? அது என்ன விதி? ஏன் இப்பு வரணும்? அங்க ஏன்னா பூ அங்க இருக்கு. பூ அங்க இருக்கனால இப்பு வரணும். காசா தாப்பா வந்தா ஒற்றுமிக்கணுமா தானே? ரொம்ப அழகா சொன்னீங்க. இதோ வந்துரும் பாருங்க இப்ப எறும்பு புத்து. எறும்பு புற்று மிக சரியான விடை. 2 மதிப்பெண்கள். முல்லை. நம்ம சலச்சவங்கல்ல இப்ப வரப்போகுது நமக்கு. இங்க யார் சொல்ல போறீங்கன்னு பார்க்கலாம். இதோ திரையில வரப்போகுது. பூமியில் எங்கு உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட கொடுங்க, ஒலி வாங்கிய. உங்க பேர் சொல்லிட்டு சொல்லணும். என் பேர் வி ஆகாஷ். பூமியில் இங்கு. பூமியில் இங்கா? சரிடா சொல்ல பரவாயில்லடா. வேற யாருக்கு தெரியும்? நல்லா தெரியும். உங்ககிட்ட கொடுங்க. பூமியில் எங்கு. பூமியில் இரு. பூமியில் எங்கு. பூமியில் இங்கா? சரி, வேற யாருக்கு தெரியும்? தெரியுமா? பூமியில் கூட்டல் எங்கு. எங்கு சேர்த்து சொல்லுங்க. நீ சொல்லியா? பூமி லெங்கு. பூமி லெங்கு. லெங்கு. டெங்கா லெங்கா? லெங்கு. லெங்கு. ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. பூமியில் எங்கு. பார்க்கலாம். மிக சரியான விடை கொடுத்துறாரு. 2 மதிப்பெண்கள். ஒரு வழியா முடிவுக்கு வந்தாங்க 3 பேரும் சேர்ந்து. ரொம்ப அற்புதம்டா, அருமையா விளையாடுனீங்கடா. அடுத்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா திருக்குறள் சொல்ல வைக்கலாம் அப்படின்னு நாங்க ஒரு முடிவுக்கு வந்துருக்கோம். சொல்லாமா? இங்க யார் நல்ல திருக்குறள் சொல்லுவீங்க அப்படின்னு எத்தனை பேர் கை தூக்குங்க? திருக்குறள் சொல்றதுல எல்லாருமே சொன்ன நாங்க யாருகிட்டப்பா போறது? எல்லாருமே சொல்லணும்னா நாங்க யாருகிட்ட போலாம்? சரி, புகழ் அப்படின்ற அதிகாரம் யாருக்கு தெரியும்? உங்களுதுல உங்களுக்கு நல்லா தெரியுமா? வேற யாருக்கு தெரியும்? 2 பேருக்கும் தெரியுமா? வாங்க வாங்க. புகழ் 2 பேரும் நில்லுங்க. அவங்களுக்கான ஒலி வாங்கிய கையில கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்கன்னு பாத்துடலாம். நீங்க ஒரு 3 திருக்குறள் சொல்றீங்க, அவரு 2 திருக்குறள் சொல்றாரு. சரியா? புகழ்ல. என் பெயரே சுனேத்ரா. நான் இப்போ திருக்குறள் சொல்ல போகிறேன். ஈதல் இசைப்பட வாழ்த்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் பொன்றாது நிற்பதொன்றையில். அடுத்த 3 அவர் சொல்றாரு. சொல்லுங்க. நிலவரை நீர் புகழாற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு நத்தம் போல் கேடும் உள்ளதாகும் சாக்காடும் மித்த கற்க அல்லால் அரிது. இன்னும் ஒன்னு ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. நீங்க எல்லாருமே புகழோட தான் தோன்றி இருக்கிறீங்க. அற்புதமா சொல்லிருக்கீங்க. உங்க இடத்துக்கு நீங்க போலாம். தம்பி இத்தனை நாளா எங்கடா? புலால் மறுத்தல். 2 பேர். யார் அந்த 2 பேர்? உங்களுக்கு தெரியுமா? நல்லா வாங்க. புலால் மறுத்தல். ஆளுக்கு 3 முதல் 3 அடுத்த 3. யார் சொல்ல போறீங்க? இந்த வேஷ்டியை கொஞ்சம் கவனமா நம்மளாம் பிடிச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க, இங்க வாங்க. என் பெயர் வி ஆகாஷ். நான் 3ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் இப்பொழுது புலால் மறுத்தல் கூற போகிறேன். தன்னுன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் பொருளாட்சி போற்றாதற்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊந்தின்பவர்க்கு படைக்கொண்ட நெஞ்சம் போல் நன்றுக்காது ஒன்றான் உடல் சுவை உண்டார் மனம். ஆஹா, பையன் நேர்மையா இருக்கிறான். உங்க பேர்? அருள் அல்லது யாதெனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வூந்தினல் உண்ணாமை உள்ளது உயர்நிலை ஊன் உண்ண அன்னத்தால் செய்யாத அலரே தினல் பொருட்டால் கொள்ளாத உலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவாரில். ஆஹா, அற்புதம்யா, அற்புதம்யா. வள்ளுவரின் வழிவந்த இந்த இலக்கிய தோன்றல்களுக்கு நம்ம எல்லாம் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். சொன்ன உடனேயே அப்படியே
நொடிக்கு நொடி ஒவ்வொரு குரலா சொல்லிட்டு இருக்காங்க. வாய்மை யாருக்கு தெரியும்? அந்த 2 பேர் இருக்கீங்களா? வாய்மை யாருக்கு தெரியும்? வாங்க வாங்க. பஞ்சு முட்டாய் கொல்லாமை யாருக்காவது தெரியுமா? வாய்மை தான் தெரியும் உங்களுக்கு. இங்க வந்துருங்க. நீங்க மணி எங்க போயினே இருக்கிறீங்க? வாங்க. என் பெயர் வே சபரிநாதன். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். நான் இப்பொழுது வாய்மை திருக்குறள் சொல்ல போகின்றேன். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். பொய்மையும் வாய்மை இடத்த புரைத்தீண்ட நன்மை பயக்கும் எனின். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன். அற்புதம்யா, சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப பிரமாதம், அழகா சொன்னீங்க. வாங்க. கொல்லாமை இங்க யாருக்கு தெரியும்? வாங்க. உங்க பேர் சொல்லி அழகா சொல்ல போறீங்க நீங்க. 3 திருக்குறள். என் பெயர் கோயோகிதா. கொல்லாமை அறவினை யாதெனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றுவதன் பின்சார பொய்யாமை நன்று. போதும், விட்டுலாமா? ஆஹா, அற்புதம் அற்புதம். வாங்க அடுத்து. குறிஞ்சி அணியில கல்வி பத்தி யாருக்கு தெரியும்? கல்வி வாங்கம்மா. கல்வி வாங்க, 2 பேரும் வாங்க. நீங்க ஒரு 3 திருக்குறள், அவர் ஒரு 3 திருக்குறள் சொல்லணும். வணக்கம், என் பெயர் ஆ மிஸ்பா ஃபலக். நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இப்ப கல்வி பற்றி கூற போகிறேன். கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. என்னென்ப ஏன எய்த்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழ்வும் உயிருக்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அடுத்து அவர்கிட்ட கொடுங்க. உங்க பேர் சொல்லி சொல்லுங்க. என் பெயர் க யஷ்வந்த். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது திருக்குறள் சொல்ல போகிறேன். உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். சொல்லுங்க அடுத்து. உடையார் முன் இல்லாத போலே கற்றும் கற்றால் கடையரே கல்லாதவர். தொட்டனை டூலும் மணற்கேணி மாண்டற்கே கட்டணை டூலும் அறிவு. அழகுப்பா அழகுப்பா, அற்புதம் அற்புதம். நீங்க எல்லாருமே புலவர்கள் தான். இன்னைக்கு நம்ம உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் தான் நீங்க நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து இங்க யார் சொல்ல போறீங்க? அடுத்து கேள்வியா? வாங்க 2 பேரும் வந்துருங்க. என்னது கேள்வி கேட்க போறாங்களா? கேள்வி கேட்க போறாங்க. வாங்க. உங்க பேர் நீங்க முன்னாடி போயிடலாமா? முன்னாடி நின்னுக்கோங்க. இங்க வாங்க. என் பெயர் சேநந்தினி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவியுணவிற் கேள்வியுடையார் அவியுணவின் ஆஞ்சாரோடு ஒப்பர் நிலத்து. அடுத்து. என் பெயர் மூவர்ஷா. நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். கற்றல் ஞாயினும் கேட்க அஃதோர்வர்க்கு ஒழுக்கத்தின் ஊற்றான் துணை. இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கொள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். ஆஹா ஆஹா, அற்புதம்மா அற்புதம்மா. இப்ப நீங்க 2 பேரும் இப்படி திருக்குறள் சொன்னீங்கல்ல, இதுக்கான மதிப்பெண்கள் நீங்க நல்லா சொன்னீங்களா? நாங்க சொல்ல மாட்டோம், நேயர்கள் தான் சொல்ல போறாங்க. இதோ திரையில நேயர்கள் ஓட்டளிக்கக்கூடிய முறை வரப்போது. செல்வா, நீங்க சொல்லுங்க. நிச்சயமா திரையில வந்ததுக்கு அப்புறம் சொல்லிடலாம். நம்ம 2 பேருமே ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா? விட்டா 60 திருக்குறளையும் அசராம சொல்லி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? திருக்குறள் போட்டியில் சிறந்த அணி எது? குறிஞ்சி அணி நல்லா பண்ணிருந்தாங்க அப்படின்னா 6A, முல்லை அணி நல்லா பண்ணிருந்தாங்க அப்படின்னா 6B. குறுந்தகவல் அனுப்ப வேண்டிய முறை TQ இடைவெளி 6A அல்லது 6B இடைவெளி உங்களுடைய பெயர் மற்றும் எங்க இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 9282205555 என்ற எண்ணுக்கு அனுப்புங்க. 2 பக்கம் உள்ள கண்ணுங்களும் மணிங்களும் உங்களுடைய வாக்குகளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர்கள்கிட்ட கேட்டிருந்தோம், நம்ம தமிழில் உள்ள மொத்த உயிரெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை B12. தெரியுமா? B12. பார்க்கலாம் எவ்வளவு பேர் தப்பா சொல்றாங்கன்னு தெரியுங்க. மொத்தம் இதற்கு எவ்வளவு பேர் சரியா? 282 பேர் இதற்கு சரியான விடை கொடுத்திருக்காங்க. 13 பேர் தப்பா தான் சொல்லிருக்காங்க. 15 பேர் தப்பா சொல்லிட்டாங்க. இதுக்காக தான் நாங்க இந்த கேள்வியை கேட்கறது நேயர்கள்கிட்ட. தெரியாதவங்க நேயர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இதுல 282 பேர் சொல்லி இருந்தாலும் அந்த ஒரு நபர் யார் அப்படின்றத பாத்துடலாம். முதல்ல 282 பேருக்குமே நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். பரிசினை பெற போகிற அந்த நேயர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பரத்தில் இருந்து சுதா என்பவர் அந்த பரிசினை தட்டி செல்கிறார். அவருடைய கைபேசி எண் 7010388946 தான். தாம்பரம் சுதா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கையோசை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்.
அடுத்த நேயர்களுக்கான மூன்றாவது குறுந்தகவல் கேள்வி திரையில ஏதோ வரப்போது பார்க்கலாம். இன்னும் சில நொடிகள்ல வந்தாச்சு. சிங்கத்தின் ஓசை இவ்வாறு அழைக்கப்படும். ஏ பிளிர்தல், பி கர்ஜித்தல், சி அலறுதல், டி அகவுதல். திரும்ப ஒரு முறை சொல்றேன். சிங்கத்தின் ஓசை இவ்வாறு அழைக்கப்படும். ஏ பிளிர்தல், பி கர்ஜித்தல், சி அலறுதல், டி அகவுதல். மூன்றாவது குறுந்தகவல் கேள்விக்கான பதிலை நேயர்கள் அனுப்ப வேண்டிய முறை TQ இடைவெளி 3A அல்லது 3B அல்லது 3C அல்லது 3D இடைவெளி உங்களுடைய பெயர் மற்றும் எங்க இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 928221055555 என்ற எண்ணுக்கு அனுப்புங்க. உங்களுடைய பதிலுக்காக நாங்க கையொலியோட காத்து கொண்டு இருக்கோம். முரசர் மதிப்பெண் சொல்ல முடியுமா? குறிஞ்சி முல்லை ஏதாவது தெரியுமா? உங்ககிட்ட ஒரே ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தோம். இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன், ஜாக்சன் துரை, இந்த பக்கம் பாரதியார், யார் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? குறிஞ்சியா முல்லையா? யாருக்கு நம்ம பரிசை கொடுக்கலாம், வெற்றியை கொடுக்கலாம்? நீங்க அந்த அணிக்கு அப்படியே உட்கார்ந்து அவங்களோட ஒன்னாயிட்டீங்க. உங்களுக்கு விரோதமா நான் வந்து தீர்ப்பு சொல்ல முடியாது. அதே சமயத்துல இவங்களும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நீங்க வந்து நடுவர்மா, நடுநிலைமையோட சொல்லுங்க. உண்மையாவே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையை எனக்கு கொடுத்துட்டீங்க. ரொம்ப அழகா பண்ணாங்க ரெண்டு பேரும். ஜாக்சன் துரை அந்த மைக்கே பார்த்து பேசின அழகு தனியே அழகு. சொல்றா சொல்றா அப்படின்னு கட்டபொம்மனை விட அப்பப்ப கொஞ்சம் ஏவி விட்டாரு. கட்டபொம்மன் ரொம்ப, அதாவது ரொம்ப அழகா ஒரு கண்ணத்தை ஒரு வாட்டி கிள்ளி பார்க்கணும் போல இருக்கு. யாருக்கு கட்ட வேண்டும் கிச்சி அப்படின்னு ரொம்ப அழகா பேசினாரு. பாரதியாருடைய அந்த உடல், அந்த அந்த அசைவு, அந்த பேச்சு திறன், அந்த மறக்காம சொல்ற அந்த பாணி எக்ஸலண்ட். என்னை தீர்ப்பு கேட்டீங்கன்னா நடுவர் பொறுப்பு எப்பவுமே கஷ்டமானது. ஆனா ஒருத்தர் வந்து ஜெயிச்சு ஆகணும். உங்களுக்கு ரெண்டு பேருமே சரிசமமா தோணலாம், நீங்க கொடுக்கலாம். நான் ரெண்டு பேருக்குமே சரிசமமா தான் சரிசமமா கொடுத்துறாங்க. ரெண்டு அணிகளுக்குமே 10 மதிப்பெண்களை நம்ம கொடுத்துடலாம். குறிஞ்சி அணிக்கு 10, முல்லை அணி 10. மகிழ்ச்சியா? சந்தோஷமா? கட்டபொம்மா போகும்போது வாளை கொடுத்துட்டு போயிரணும். முரசர் நீங்க சொல்லுங்க. நடுவரே சொல்லிட்டாங்க சரிசமமா மதிப்பெண் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. இப்போ குறிஞ்சி அணியினரும் 32 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர், முல்லை அணியினரும் 32 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இன்னைக்கு மாதிரி போட்டி இது வரைக்கும் இப்படி சவாலா போனதே கிடையாது. இப்படி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து ஒரு சிறிய இடைவேளை நேயர்களே. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. வாழ்க்கை அன்பானது, இனிமை சேர இன்பமாகுது. பிளானிங்கில் வாழ்வு வளமாகும். LIC வழங்கும் புதிய என்டோமென்ட் பாலிசி மூலம் பெறுங்கள் பாதுகாப்புடன் சேமிப்பு. சேவிங்ஸ் துவங்கு, இன்சூரன்ஸ் தொடங்கு, இல்லத்தை குஷியால் நிறைத்திடு. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. ழகரம் தமிழுக்கு சிகரம். தமிழின் தொடக்கம் அகரம். தரணி மொழிக்கெல்லாம் தமிழ்தானே சிகரம். தமிழின் தனி சிறப்பு ழகரம். நமது பொதிகையில் ழகரம் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் கல்லூரிகள், பள்ளிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், தமிழ் ஆர்வலர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயக்குனர், ழகரம் நிகழ்ச்சி, அறை எண் 206, பொதிகை தொலைக்காட்சி நிலையம், எண் 5, சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை 6,00,005. மின்னஞ்சல் dtcddk@gmail.com. ழகரம் தமிழுக்கு சிகரம். சனிக்கிழமை தோறும் பிற்பகல் 12:05. பொதிகை சமூக பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. JMC Dreamers உடைய இந்த பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கான, அதாவது இந்த டீமுக்கு நீங்க கொடுக்கிறதுக்கான அந்த ஓட்டிங் ஃபார்மேட் என்னன்னா MT_JMCD. அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் 9282105555.
பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா MT ஸ்பேஸ் ADCY நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 9282105555. எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா MT ஸ்பேஸ் SWAG 9282105555 என்ற எண்ணுக்கு SMS பண்ணுங்க. பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். நீங்கள் ஓட் பண்ணுற ஃபார்மேட் வந்து MT ஸ்பேஸ் HHD 9282105555. மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். பொதிகை சமூகத்தின் அகரம் தமிழின் அருமை, லகரம் பொதிகையின் பெருமை. பரிசுகளை வழங்குபவர் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ். இப்ப நம்ம இருக்கிற சுற்று ஓடி விளையாடு சுற்று. ஒவ்வொரு வாரமும் நம்ம புது புது விளையாட்டுகளை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். நம்ம மறந்து போன நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் நிறைய விளையாடிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம ரகரம் மேடம் முழுவதும் இந்த மழலை செல்வங்களோட அனைத்துலயும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நம்மளுக்கு பெருமையா இருக்கு. இப்ப நம்ம விளையாட போற விஷயம் வந்து பந்து விளையாடுதல். நம்ம ரகர மேடையில ஒட்டுமொத்த பேரு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து பந்து விளையாட போறோம். விளையாடலாமா? இது சொல்லிடுங்க, விதிமுறைகள் சொல்லிடுங்க. விதிமுறைகள்: பந்து சுத்தி வந்துகிட்டு இருக்கணும். யாரும் பந்தை விட்டுற கூடாது. பந்தை விட்டுட்டா அவங்க ஆட்டத்துல இருந்து வெளியே வந்துடணும். ஓகே, விளையாடலாமா? ரொம்ப நேரமா யோசிக்கிறாரு. விளையாடலாமா? இப்ப நமக்கான இசை ஒரு காணொளி வர காத்துட்டு இருக்கு. தூக்கி போடணும்பா. வாங்க வாங்க, வெளியில வாங்க. நீங்க நில்லுங்க, உங்க கையில இருந்து நீங்க கடத்திட்டீங்க பால. வாங்க, அடுத்து போலாமா? யார் அவுட்டு? வாங்க, நீங்க தான். அடுத்து பின்னாடி போய் உட்காந்துருங்க, பின்னாடி போய் உட்காருங்க. அங்க வேகமா வாங்குறதுல அவுட். அடுத்து இங்க. அடுத்து 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 அப்படியே நிறுத்தலாம். இப்ப நம்ம இன்னொரு விளையாட்டு விளையாடலாமா? இன்னொரு விளையாட்டு விளையாடலாமா? 2 பேர் யார் உயரமா இருக்கிறீங்க? வாங்க, நீங்க வாங்க. முரச 2 பேர் நிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க. எல்லாரும் இப்ப வந்து ஒரு குடம் தண்ணி மொண்டு ஒரே பூ பூத்துதான். வரிசையா நில்லுங்க, மொத்த பேரும் பின்னாடி வாங்க. ரயில் வண்டி மாதிரி நில்லுங்க எல்லாரும். ரயில் வண்டி மாதிரி நிக்கணும் எல்லாரும். ரயில் வண்டி தான். வாங்க, எங்க வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ரயில் வண்டி இப்படி போய் நல்லா சுத்தி வரணும், சரியா? எங்கடா இந்த ரயில் தொடர் பெருசா போயினே இருக்குது. இந்த பொட்டி மட்டும் அளவே இல்லாத பொட்டியா இருக்குது. போலாமா? வாங்க, இவங்க தான் முதல் ரயில், முதல் பொட்டி. வேகமா ஓடணும், சரியா? எல்லாரும் சேர்ந்து பாடலாம். வாங்க 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 வாங்க. அவர் ஒருத்தர் வாண்டு. வாங்க வாண்டு. அவர் வாண்டு இல்ல, வண்டு. தொடங்கலாம் தொடங்கலாம். நேரம் போய்கிட்டே இருக்கு. தொடங்கலாம். போலாம். ஒரு குடம் தண்ணி மொண்டு ஒரே பூ பூத்ததாம். 2 குடம் தண்ணி மொண்டு 2 பூ பூத்ததாம். 3 குடம் தண்ணி மொண்டு 3 பூ பூத்ததாம். 4 குடம் தண்ணி மொண்டு 4 பூ பூத்ததாம். 5 குடம் தண்ணி மொண்டு 5 பூ பூத்ததாம். 6 குடம் தண்ணி மொண்டு 6 பூ பூத்ததாம். 7 குடம் தண்ணி மொண்டு 7 பூ பூத்ததாம். 8 குடம் தண்ணி மொண்டு 8 பூ பூத்ததாம். 9 குடம் தண்ணி மொண்டு 9 பூ பூத்ததாம். 10 குடம் தண்ணி மொண்டு 10 பூ பூத்ததாம். சிக்கிட்டாண்டா.
வேலு நாச்சியார்னு எவ்வளவு கம்பீரமா பேசி இப்படி சிக்கிறது. சரியா? நல்லா இருந்துச்சா? மகிழ்ச்சியா இருந்தீங்களா? அவங்க இடத்துக்கு போய் அமைதியா உட்கார்றோம். இப்ப நம்ம பார்க்கலாம் எவ்வளவு அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்றது. எவ்வளவு ஒரு சந்தோஷம் தெரியுமா குழந்தைகளுக்கு. இத்தனை வாரம் இதே விளையாட்டு தான் நாங்க பெரிய பசங்களோட வேணும். ஆனா இவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்ல. இன்னைக்கு அவ்வளவு தூரம் எங்களுக்கே கூடுதலான ஒரு உணர்ச்சி, அந்த உணர்வு கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். ஒரு முறை நம்மளே கைத்தட்டிக்குமா? பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமா விளையாடுனீங்க. இப்ப ஒரு மூன்றாவது குறுந்தகவல் கேள்வி நம்ம நேர்கிட்ட கேட்டிருந்தோம். இதோ திரையில பார்க்கலாம் எவ்வளவு பேர் சொல்லிருக்கிறாங்க அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சிங்கத்தின் ஓசை இவ்வாறு அழைக்கப்படும். இதற்கான சரியான விடை என்ன தெரியுமா? இங்க இருக்காது. என்னடா இவ்வளவு பேர் சரியா சொல்றீங்க? அங்க பாப்போம். பி கர்ஜித்தல். இதான் இதற்கான சரியான விடை. நேயர்கள் எவ்வளவு பேர் சரியா சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். 432 பேர் இதற்கு சரியான விடை கொடுத்திருக்கிறாங்க. சிங்கம் கர்ஜிக்கும். அதுலயும் சில பேர் தவறா தான் சொல்லிருக்காங்க. பரவாயில்ல, வெற்றியாளர். 432 பேருக்குமே நல்ல ஒரு அரங்கம் அதிரக்கூடிய கைதட்டல் கொடுக்கலாம். அந்த 432ல அந்த ஒரு மணி, ஒரு முத்து, அந்த ஒரு நபர் யார் அப்படின்றத பாத்துடலாம். போய்கிட்டே இருக்கு. வெற்றியாளர் சென்னையிலிருந்து ராமமூர்த்தி என்பவர் அந்த பரிசினை தட்டி செல்கிறார். அவருடைய கைபேசி எண் 9042408726. சென்னை ராமமூர்த்தி அவர்களுக்கு குழந்தைங்களா சேர்ந்து ஒரு தடவை நல்லா கைதட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா அற்புதமா ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இந்த விளையாட்டு. இப்ப நேயர்களுக்கான 4வது குறுந்தகவல் கேள்வி நம்ம கேட்கலாம். இதோ திரையில வரப்போகுது. 4வது குறுந்தகவல் கேள்வி வந்தாச்சு. ரேடியோ ஸ்டேஷன் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஏ வானொலி இடம், பி வானொலி அலைவரிசை, சி வானொலி நிலையம், டி வானொலி பாதுகாப்பிடம். திரும்ப ஒரு முறை சொல்றேன். ரேடியோ ஸ்டேஷன் என்பதற்கு இணையான தமிழ் சொல் ஏ வானொலி இடம், பி வானொலி அலைவரிசை, சி வானொலி நிலையம், டி வானொலி பாதுகாப்பிடம். 4வது குறுந்தகவல் கேள்விக்கான பதிலை நேயர்கள் அனுப்ப வேண்டிய முறை TQ இடைவெளி 4A அல்லது 4B அல்லது 4C அல்லது 4D இடைவெளி உங்களுடைய பெயர் மற்றும் எங்க இருந்து பதிவு பண்றீங்க அப்படின்றத 928210055555 என்ற எண்ணுக்கு அனுப்புங்க. உங்களுக்காக இந்த குட்டி செல்லங்கள் எல்லாருமே எத்தனை பேர் அனுப்ப போறீங்க அப்படின்னு ஆவலா காத்துட்டு இருக்காங்க. கைத்தட்டி அவங்கள்ட்ட கேட்டுடலாமா? அடுத்து திரும்பியும் நம்ம விளையாட போறோம். 4வது சுற்று தெரியுமா? காட்சியின் நீட்சி. இதான் இந்த சுற்றோட பேரு. இப்ப புகைப்படங்கள் வரப்போகுது. நீங்க கொஞ்சம் தள்ளிருங்க, குழந்தைங்களுக்கு தெரியற மாதிரி. குறிஞ்சி அணி தயாரா இருக்கீங்களா? விடை நீங்க தான் சொல்ல போறீங்க. உங்களுக்கான முதல் புகைப்படம் யாருக்கு தெரியுதோ கை தூக்கணும் உடனே. இப்ப திரையில வரப்போறாரு. நாங்க ஒருத்தருக்கு தான் இங்க விளையாட்டு வைக்கிறோம். இருக்கிற 20 பேரும் கை தூக்கணும். நாங்க யார்கிட்ட கொடுக்கறது? மொத்தமா நடுவுல மைக் பிடிங்க. மொத்தமா சொல்லுங்க விடைய. பாரதியார், மகாகவி பாரதியார். அவ்வளவு அற்புதமா கண்டுபிடிச்சீங்க. உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் நாங்க கொடுக்கிறோம். அடுத்து இப்ப முல்லை உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்கப்பா. ஏய் டேய் கேள்வியே கேட்கல. நீங்க மைக் அவங்க கூட இது கொடுங்க. டேய் நீ மட்டும் விட்டுட்டியடா. பாரதியார் மிக சரியான விடை ஔவையார். சரி, ஔவையார் என்ன எழுதுனாங்கன்னு தெரியுமா? பாரதியார் என்ன எழுதினாரு தெரியுமா? கவிதை எழுதினாரு. கவிதை. அதுக்கும் நீ ரொம்ப நேரம் யோசிக்கிறடா. வரடா. சரி, அடுத்து குறிஞ்சி அணி உங்களுக்கான அடுத்த புகைப்படம் பார்க்கலாமா? இப்ப பாக்குறோம் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு. யார் இவர்? எப்ப ரொம்ப படிச்சு வச்சிருக்கடா தம்பி. டேய் நீ யார் தெரியுமா? யார் தெரியுமா? ஒலி வங்கியை கொடுங்க. இதுலதான் இப்ப போட்டி. ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன் நல்லா தெரியுமா? ஏய் எதையாவது விட்டு வைங்கடா. கிருஷ்ணன். என்ன ராதாகிருஷ்ணன் தெரியுமா? அவரு தமிழ் தாத்தாவா? அவர் தமிழ் தாத்தா மகோ மகோ பாத்தியாய டாக்டர் உவே சாமிநாத ஐயர். அவர் வேறடா. ஜனாதிபதியா இருந்தாரா? அவர் பேர் என்ன கொண்டாடுறாங்க? அவர் பேர் என்ன கொண்டாடுறாங்க? தமிழ்ல சொல்லு. ஆசிரியர் தினம். இப்பதான் உனக்கு 2 மதிப்பெண் கொடுக்கிறோம். மிக சரியான விடை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதோ திரையில வந்தாச்சு. என்னடா நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிப்போமா? வந்தாச்சு. நம்ம கேள்வி ஒலி வாங்கி நடுவுல கொடுங்க.
சரி, அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க. என்ன பட்டம் சொல்லுங்க பாப்போம். கல்வி கொடுத்தவன். கல்வி கண் கொடுத்தவன். கல்வி கண் திறந்த கர்ம வீர காமராஜர். மிக சரியான விடை. 2 மதிப்பெண் கொடுத்துடலாமா? போடா அம்மா, நான் சோர்ந்துட்டேம்மா, நான் சோர்ந்துட்டேம்மா, நான் சோர்ந்துட்டேம்மா. எங்களுக்கு ஒரு கதை சொல்லுங்கம்மா. ஒரு கதை சொல்லுங்க. நாங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம்னு பாக்குறேன். அமைதியா போய் உட்காருங்கன்னு சொன்னோடனே நானும் கீழ்ப்படிஞ்சு வந்து உட்கார்ந்துட்டேன். உங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் சோர்ந்து தான் போயிருக்கேன். இருந்தாலும் நம்மளெல்லாம் உற்சாகப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன கதை கேட்கலாமா? உலக கதை சொல்லும் நாள் அப்படின்னு மார்ச் 20ஆம் தேதி உலகம் என்றும் நிறைய கதைகளை சொல்லுவோம். அது சர்வதேச இடத்துல இருந்து ஒரு தலைப்பு ஒவ்வொரு வருஷமும் நமக்கு வரும். இந்த வருஷம் நமக்கு மிக சிறப்பா ஒரு தலைப்பை கொடுத்திருக்காங்க, புத்திசாலி முட்டாள்கள். நம்ம எல்லாருமே அப்படித்தானே, ஒரு சில நேரத்துல புத்திசாலிகளா இருக்கிறோம், ஒரு சில நேரத்துல முட்டாள்தனமான வேலைகளை நம்ம பண்றோம். ஆனா உண்மையாவே இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாம் முட்டாள்கள் மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் கூட இவ்வளவு அழகா ஞாபகம் வச்சு நான் கூட இவ்வளவு அழகா பேச மாட்டேன். உங்களை பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு முதலாவது நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா தமிழ் மொழி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுற ஒரு மொழி. நிறைய பேர் அதை தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப கேட்டிருக்கேன். இருந்தாலும் மிக அழகா உச்சரிப்போடு கூட இன்னைக்கு இங்க இருக்கிற இந்த ஆங்கர்ஸ் அவங்க வந்து எவ்வளவு சிறப்பா இந்த ஒரு உங்களோட கூட சேர்ந்து இணைச்சு ரொம்பவே சுறுசுறுப்பா இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ரொம்ப நான் உண்மையாவே உட்கார்ந்து நான் வந்து நல்லா ரசிச்சு ருசிச்சு இதை நான் பார்த்துட்டு இருக்கேன்னு தான் சொல்ல முடியும். ஒரு குட்டி கதை. ஒரு அப்பாவும் ஒரு பையனும், அப்பா வந்து புத்திசாலி முட்டாள், நடந்து போயிட்டு இருந்தாங்க ஒரு ஊர்ல தான் எல்லா கதையுமே ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் ஒரு பையனும் போயிட்டு இருக்காங்க. கழுதை ஒண்ணு கூட போயிட்டு இருந்து. கழுதை எப்படி கத்தும்? எப்படி கத்தும்? ஏய் மேலடா. மே வந்து அது கொஞ்சம் விலங்கினம், கொஞ்சம் நம்ம இன்னும் படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும் கழுதை. அந்த கழுதையோட அந்த அப்பாவும் பையனும் போயிட்டு இருந்தாங்களா. அப்போ அப்பா சொன்னாரா, ஐயோ பாவம், நீ பாவண்டா, நீ கழுதை மேல ஏறி உட்காரு, நான் கழுதையோட கூட சேர்ந்து நடந்து வரேன் அப்படின்னாராம். சோ இவங்க 2 பேரும் ஏறி நடந்து போயிட்டு இருந்தாங்களா. அப்ப திடீர்னு ஒரு ஆள் பார்த்து சொன்னா, என்ன ஒரு கடின இருதயம் கொண்ட ஒரு அப்பா பாரு, பையனை ஏத்தி உட்கார வச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா. ஓ பரவாயில்ல, நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோம். நீ இறங்கடா, நான் மேல ஏறி உட்கார்றேன், நீ கூட கழுதையோட வாடா அப்படின்னாரா. சரி, பையனும் கீழ்ப்படிஞ்சு அப்படியே கொஞ்சம் தூரம் போனாங்களாம். அப்போ ஒருத்தர் பார்த்து சொன்னாரா, என்ன மாதிரி ஒரு மானங்கிட்ட பையன் பாரு அப்படின்னாரா. மாத்தி மாத்தி இதே மாதிரி கழுதை மேல இவர் ஏற, அவர் மேல இவர் ஏற, அப்படியே கொஞ்சம் தூரம் பிரயாணம் போயிட்டு இருந்தா. நேரத்து நெரிசலுக்காக நான் வந்து ரொம்ப சுருக்கமா சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்போ கொஞ்ச தூரம் போன உடனே சொன்னாங்களா, என்னது இது, ஒரு மனுஷத்தன்மை வந்து இவங்க கிட்ட இருக்கு, ஆனா மிருகத்துக்கு ஒரு பாசமே இல்லாம இருக்குது, 2 பேரும் கழுதை மேல ஏறி போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்ன அப்பா பையனை பார்த்துருவாங்க, சீக்கிரம் இறங்கு கீழே, நானும் இறங்குறேன். என்னப்பா பண்ண போறோம்? இத்தனை வாட்டி நானும் மேலே ஏறினேன், நீங்களும் மேலே ஏறினீங்க, 2 பேரும் மேலே ஏறணும். இப்ப கடைசியில நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க, இந்த கழுதை மேல நமக்கு பாவமாவே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு போயிட்டாங்களே, என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோன்னே அந்த அப்பா சொன்னாரா, கழுதைய 2 பேரும் சேர்ந்து தூக்கலாம். நீயும் உட்காராத, நானும் உட்கார மாட்டேன், நம்ம 2 பேரும் கழுதைய சேர்ந்து தூக்கிட்டு நம்ம போகலாம். சரிப்பா, நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி பசங்க இந்த காலத்துல கிடைக்க ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றீங்க ஆடியன்ஸ்ல? நம்மள ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுதான் அப்புறமா என்ன பண்ணுவாங்க, முடிவு எடுப்பாங்க. ஆனா இந்த பையன் கோடு போட்டா தவறாத ஒரு பையன். 2 பேரும் கழுதையை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போனாங்களா. அப்போ ஒருத்தன் பார்த்து சிரிச்சான், ஐயா அங்க பாருங்கடா, கழுதை ஏறி உட்கார்றதானே, இவங்க 2 பேரும் என்ன கழுதையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு. டமால் அந்த கழுதையை கீழே போட்டு அந்த அப்பா தலைமையில கையை வச்சு உட்கார்ந்து சொன்னா, புத்திசாலி முட்டாள்கள் நிறைஞ்ச ஒரு பட்டணம், யாரையுமே நம்மளால திருப்திப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு முடிவோட இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில நான் ஒரே ஒரு சின்ன விளையாட்டு விளையாடலாமா? யார் நான் இப்ப சொன்ன உடனே யார் நான் வேகமா சொல்லுவேன்னு வந்து சொல்லணும். நான் பிறழ் பயிற்சி. தம்பி கொசு அப்புறமா அடிப்போம். சொல்லலாம். ஓடுற நரியில ஒரு நரி கிழநரி, கிழநரி முதுகுல போனடே. உங்ககிட்ட விளையாடவே முடியாதா? யாருக்கு தெரியும்? அங்க பாருங்க, குறிஞ்சி தப்பு இல்லாம 5 பேர் யாருக்கு தெரியும்? வாங்கம்மா, நீங்க வாங்கம்மா, நீங்க வாங்க. ஒரு 5 முறை வேகமா சொல்லுங்க பாப்போம். ஓடுற நரியில ஒரு நரி கழுநரி, கழுநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கழுநரி, கழுநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கழுநரி, கழுநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி கழுநரி, கழுநரி முதுகுல ஒரு பிடி நரமுடி. அற்புதமா அற்புதமா அற்புதமா. இப்ப குறிஞ்சி, வாழைப்பழத்தோல் வழுவழுக்கி சருசருக்கி கிழவன் கீழே விழுந்தான். வாங்கலாம் பாப்போம், யார் அது? வாங்க. வாழைப்பழத்தோல் வழுவழுக்கி சருசருக்கி கிழவன் கீழே விழுந்தான். பட்டனே
யாருக்கு தெரியும் சொல்ல முடியும்? வாங்க பார்க்கலாம். ஜான்சி ராணிக்கு கை ஜான்சி தட்டுங்க. ராணி வாங்க. ஒரு முறை சொல்லிடவா? திரும்ப நில்லுங்க. அங்க ஒளிப்பதிவு கருவி பாருங்க. வாழைப்பழத்தோல் வழுவழிக்கு சருசரிக்கு கிழவன் கீழே விழுந்தான். 4 முறை சொல்லு. வாழைப்பழத்தோல் வழுவழிக்கு சரசரிக்கு ஏழை கிழவன் கீழே விழுந்தான். வாழைப்பழத்தோல் சரசரிக்கு ஏழை கிழவன் கீழே விழுந்தான். வாழைப்பழத்தோல் சரசரிக்கு ஏழை கிழவன் கீழே விழுந்தான். வாழைப்பழத்தோல் சரசரிக்கு ஏழை கிழவன் கீழே விழுந்தான். எல்லாத்தையும் மாத்தியாச்சு. ஏழை கிழவன் வள்ளுவலிக்கு பதிலா ஏழை கிழவன். ஏழை கிழவன் போய் சருசரிக்கு வந்தாச்சு. சரி, 2 பேரும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதுக்காகவே ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கிறோம். நாங்க இதோ நேயர்கள்கிட்ட நாங்க கேட்டிருந்த அடுத்த குறுந்தகவல் கேள்விக்கான விடை திரையில வரப்போது. இதோ பார்க்கலாம் எவ்வளவு பேர் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ரேடியோ ஸ்டேஷன் என்பதற்கு இணையான தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். இதற்கான சரியான விடை சி, வானொலி நிலையம். எவ்வளவு அற்புதமா சொல்றீங்க. எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் திரையில. 407 பேர் இதற்கு சரியான விடை கொடுத்திருக்காங்க. அப்ப கூட 24 பேர் தவறா சொல்லிருக்காங்க. மொத்தமா அவங்க தெரிஞ்சுக்கோங்க. ரேடியோ ஸ்டேஷன் என்றால் வானொலி நிலையம். அதான் சரியான விடை. 407 பேருக்கும் நம்ம எப்பொழுதும் போல ஒரு நல்ல மகா கைதட்டல் கொடுக்கலாம். 407ல அந்த பரிசு பெற போகிற ஒரு நேயர் யார் அப்படின்றத இன்னும் சில நொடிகள்ல பாத்துடலாம். என்ன ஊர் அது? செஞ்சி. செஞ்சியா? செஞ்சியில் இருந்து முரளி என்பவர் அந்த பரிசினை தட்டி செல்கிறார். செஞ்சி முரளி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அவருடைய கைபேசி எண் 984005 999803. செஞ்சி முரளி அவர்களுக்கு ஊரினை கற்றுக் கொடுத்த நேயருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். இப்படி தொடர்ந்து ரொம்ப நிறைய நம்ம பேசிக்கிட்டே விளையாடிட்டே போலாம். தூய தமிழில் பேசும் போட்டியில் சிறப்பாக பேசிய அணி எது? குறிஞ்சியா முல்லையா யார் வெற்றி பெற போறீங்கன்னு இது வரைக்கும் நீங்க சரிசமமா தானே போயிருக்காங்க முறை சார். இது வரைக்கும் சரிசமம். இப்ப தெரியும் குறிஞ்சியா முல்லையான்னு. தூய தமிழில் பேசும் போட்டியில் சிறப்பாக பேசிய அணி எது? குறிஞ்சியா முல்லையா? இதோ இதோ குறிஞ்சி. மிக சரியா அழகா பேசிருக்கிறீங்க. உங்களுக்கு 10 மதிப்பெண்களை கொடுக்கிறோம். 5 மதிப்பெண்கள் தான் கொடுக்க முடியும். இப்ப அடுத்து ஒண்ணு இருக்குது பார்க்கலாம். திருக்குறள் போட்டியில் சிறந்த அணி குறிஞ்சியா முல்லையா யார் ரொம்ப அழகா சொன்னீங்கன்னு பார்க்கலாம். எனக்கே பதற்றமா இருக்குது. உங்களுக்குலாம் இருக்குதா? உங்களுக்கு அப்படித்தானே இருக்கு. மீண்டும் குறிஞ்சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். பரவாயில்லடா, எல்லாம் ஒண்ணு இல்லடா. வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரொம்ப சாதாரணடா. வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா. கை தட்டிக்கோங்க. கை தட்டுவோம்டா. மீண்டும் நேயர்களோட நாங்க திரும்ப நேரம். அதுவரை ஒரு சிறிய இடைவேளை. பொதிகை சமூகத்தின் மகிழ்ச்சி. நடனம். அப்படியே நீங்க எல்லாரும் அப்படி கீழே இறங்கலாம். அழகா அப்படியே கீழே இறங்கலாம். என்னால 4 அடவுக்கு மேல சொல்லி கொடுத்தா எனக்கு ஞாபகத்திலே இருக்காது. ஒரு 700 அடவு ஆடிச்சுங்க அந்த பிள்ளைங்க. என்ன அற்புதமா ஆடினாங்க. அதுக்காகவே ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். நம்ம மீண்டும் ஒரு முறை நினைவாற்றல் குழந்தைகளுக்குள்ள எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்றப்ப ரொம்ப பெருமையா இருக்குது. நிச்சயமா ஐயா ஒளி வாங்கி சிறப்பு விருந்தினர்னு நம்ம சும்மா சொல்லிட முடியாது இல்லையா? தாராளமா. அகரம் தமிழின் அருமை, லகரம் பொதிகையின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா சொல்றது பரிசுகளை வழங்குபவர் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். அங்க உள்ள சிறப்பு விருந்தினர் தான். பரிசுன்னு ரொம்ப நேரமா சொன்னீங்க. எல்லாரும் நம்ம மூஞ்சே பாக்குறாங்க. என்ன பரிசு? குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஆமா, என்ன பரிசு? என்ன பரிசு குழந்தைங்களா உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? பரிசு தெரியுமா? நம்ம தான் ரொம்ப நேரம் சொல்லாம இருக்கு. இப்ப சொல்லுமா. முதல் பரிசு 10,000 ரூபாய் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. 10,000 ரூபாய் முதல் பரிசு. எவ்வளவு கொடுக்கறாங்க? 10,000. இரண்டாம் பரிசு 5,000 ரூபாய் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கறாங்க. இந்த பரிசுகளை கொடுக்கறவங்க தான் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் சென்னை. அவங்க அதுல இருந்து அதனுடைய திட்ட வரைவு தலைமை செயல் அதிகாரி திரு சிங்காரவளன் ஐயா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். இந்த மேடை நீங்க இதுக்கு முன்னாடி 2 முறை இந்த மேடைக்கு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு பாக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு லகரம் ப்ரோக்ராம் வந்து திருவிழா மாதிரி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. திருவிழா மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கு. இந்திரா குழுமத்தின் சார்பா மீண்டும் லகரத்துக்கு நாங்க வாழ்த்து தெரிவிக்கிறோம். இது ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம எடுத்து சென்றிருக்கீங்க. லகரம் மிக அருமையான ஒரு நிகழ்வா நடந்துகிட்டு இருக்கு. இதுல இந்திரா குழுமம் பங்கேற்பது வந்து மிக மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கு. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்ன்ற மாதிரி இந்த மழலைகளும் சேர்ந்து
ஒரு தமிழ் நிகழ்ச்சியை வந்து மிக அருமையா எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பாராட்டுதல். நன்றிங்க சார், மிக்க நன்றிங்க சார். அம்மா, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நாங்க வந்துட்டோங்கம்மா. ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லலாம்மா. 1.5 மணி நேரமா அந்த குழந்தைகள் பண்ண எல்லா நிகழ்ச்சிகளுமே பாராட்டுக்குரியவைகள். குறிப்பா நம்ம என்ன கவனிக்கணும், 1.5 மணி நேரமா இவங்க கையில ஒரு தொலைபேசி கிடையாது, 1.5 மணி நேரமா ஒரு ஐபேட் கிடையாது, 1.5 மணி நேரமா யூடியூப் கிடையாது. இவ்வளோ சிறந்த முறையில இவங்களால செயல்பட முடியும் அப்படின்னா சமுதாயமாகிய நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், பெற்றோர்களாகிய நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அவங்கள ஈடுபாடோடு கூட நடத்துறது தான் ஒரு பள்ளியினுடைய கடமை, ஒரு குடும்பத்தினுடைய கடமை, பெற்றோர்களுடைய கடமை. ஒரு சில மணி நேரம் ஒரு நாளுக்கு கொடுத்தா தவறில்லை, ஆனா அதே வாழ்க்கை முறையா நம்ம ஆக்கிட்டு இருக்கோம். அதுவும் பழம் வாய்ந்த தமிழ்நாட்டுல இருந்து இவ்வளவு அழகா கலாச்சாரங்களை எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்த இந்த மழலை செல்வங்களை நிச்சயமா நம்ம தொழில்நுட்பத்துக்கு அடிமை ஆக்க கூடாது. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். நிகழ்ச்சிக்கு இதுதான் நான் தெரிவிக்க விரும்புறேன். நிச்சயமா ரொம்ப ஒரு அழகான அற்புதமான கருத்து. இன்றைக்கு நாம் குழந்தைகளிடம் எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் குழந்தைகள் திருப்பி அவங்க பயன்படுத்துறாங்க இந்த சமூகத்துல. நீங்கள் நல்லதை கொடுங்கள், குழந்தைகள் நல்லதையே செய்வார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நான் நிச்சயமா வந்து ஐயா, இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நீங்க தான் சிறப்பு செய்றீங்க. நீங்க அந்த மாலை அம்மாக்கு நீங்க கொடுத்துருங்க. ஐயா வந்து ரகரத்தோடைய அந்த இதை கோப்பையை கொடுக்க சொல்லலாம். நம்ம ஒரு சிறு பரிசு, நீங்க அந்த மாலை கொடுங்க. ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த 1.5 மணி நேரம் நம்மளோட அமர்ந்து டாக்டர் சந்தியா ரூபன் அவர்கள் ரொம்ப அழகான கதைகளை சொல்லி இறுதியாக ஒரு நல்ல கருத்தையும் நம்மளோட பகிர்ந்துருக்கிறாங்க. இன்றைக்கு தேவையான இந்த தலைமுறைக்கு தேவையான ஒரு அழகான கருத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை ழகரமேடை சார்பாக தெரிவிச்சுக்கிறோமா. நன்றிங்கம்மா. வந்து இது இப்போ நம்மளோட இணைந்து இந்த பரிசுகளை வழங்க போறவங்க அப்படின்னா நம்மளுடைய திரு சிங்காரவேலன் ஐயா தான். அவர்கள் 2 பேரும் இணைந்துதான் இந்த பரிசை வழங்க போறாங்க. யாருக்கு 10,000 யாருக்கு 5,000 அப்படின்ற பொறுப்பை நாங்கள் முரசரிடம் ஒப்படைத்து விடுகிறோம். முரசர் குறிஞ்சியா முல்லையா என்ற வெற்றியாளர். நம்ம வந்து எண்ணிக்கையில போயிடலாம். எல்லாரும் சேர்ந்து நம்ம எண்ணிக்கையை சொல்றோம், எண்களை சொல்றோம். சரியா? தொடங்கலாமா? 5 5 தான் சொல்லணும், 4 சொல்லக்கூடாது. 5 4 3 2 1. 56 மதிப்பெண்கள் பெற்று குறிஞ்சி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். இன்றைய ழகரம் மேடையின் வெற்றியாளர் குறிஞ்சி அணி. அவர்களுக்கு தான் இன்றைக்கு 10,000 ரூபாய் செல்கிறது. வாங்க எல்லாரும், வாங்க எல்லாரும், வாங்க. ஆசிரியர்கள் மேல வாங்க. இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் கூட மேல வாங்க. அவங்க ஆசிரியர்கள் மேல வாங்க. ஆசிரியர்கள் மேல வாங்க. வாங்க வாங்க. இப்படி எல்லாம் கொடுத்தா அவர் எப்படி கொடுக்கறது உங்களுக்கு? ஜாக்சன் துரையோ, வாங்க ஜாக்சன். கட்டபொம்மன் ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். முதல் பரிசு, 2ஆம் பரிசு கிடையாது. இது முதல் 10,000 ரூபாய் இவங்க வாங்குறாங்க. நீங்க எல்லாம் யாருமே தெரியவே இல்லையே. 10,000 இந்த அட்டையே மறைச்சிருச்சே. சரி, அடுத்து முல்லையணி வாங்க. 2ஆம் பரிசு. சரிசம பலத்தோட மோதி இருக்கிறோம் நம்ம. கடுமையான. நீங்க எல்லாரும் அந்த பக்கம் போயிருங்க, உங்க இடத்துக்கு போயிருங்க. நீங்க எல்லாரும் குறிஞ்சி அணி இந்த இடத்துக்கு போயிடலாம். முல்லையணி சரிசமமா விளையாடணும் நம்ம. வாங்க வாங்க. இந்த அட்டைய பாரதியே, மகா கவியே வாங்க. ரொம்ப அற்புதமான ரொம்ப அழகான ஒரு தருணம். 5,000 ரூபாய் அவங்களுக்கு பரிசு பெறாங்க. இதை வழங்குபவர் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ். அவங்க தான் இந்த பரிசுகளை கொடுக்கறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்கு. வாங்க உங்க இடத்துக்கு வாங்க. நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப மனநிறைவோட இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவோம். வந்து இது வரைக்கும் 27 வாரங்களா நாங்க கல்லூரி மாணவர்களோட விளையாடி இருக்கிறோம். முதல் முறையாக இந்த வாரம் தான் நாங்க வந்து இந்த குழந்தைகளோட விளையாடணும். ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய களம், ஒரு புதிய இடம். இது அத்தனையும் எங்களுக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. இன்னைக்கு வந்து நீங்க எல்லாரும் இதோட எங்களோட அணைஞ்சு இவ்வளவு நேரம் அழகா விளையாடி இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ழகரம் மேடை சார்பாக நிச்சயமா வந்து அவங்க இருவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மீண்டும் அடுத்த வாரம் நாங்க உங்களோட நேரம். ஒரே ஒரு குறிப்பு சொல்றேன். திங்கட்கிழமை அன்று இரவு 8:30 மணிக்கு மறு ஒளிபரப்பு இரவு 8:30 மணிக்கு. நீங்க எல்லாரும் நீங்க என்னெல்லாம் சேட்டை பண்ணீங்கன்னு சொல்றத நீங்க தொலைக்காட்சியில நீங்க பார்க்கலாம். திரும்பவும்
அதை நான் இதோட பதிவு செய்றேன். இது மட்டும் இல்ல, இதே மாதிரி குட்டி குழந்தைங்க, கல்லூரி மாணவிகள், பள்ளி மாணவியர் இந்த லகர மேடையில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னா ஒண்ணுமே செய்ய வேணாம். லகரம் பொதிகை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பள்ளி, கல்லூரி, உங்களுடைய அந்த மாணவ மாணவிகளின் பெயர்களோட எங்களுக்கு அனுப்புங்க தபால்ல. உங்களுடைய தபாலுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் இதோ முகவரியும் வந்துருச்சு. இன்ப தமிழ் கல்வி லகர மேடையில நீங்க கத்துக்கணும் அப்படின்னா இந்த முகவரிக்கு தான் நீங்க அனுப்பணும். லகரம் இயக்குனர், லகரம் நிகழ்ச்சி, பொதிகை தொலைக்காட்சி நிலையம், சுவாமி சிவானந்தா சாலை, சென்னை 6,05,000. மின்னஞ்சல் மூலமாகவும் கூட அனுப்பலாம். dtcddkchennai@gmail.com. சீக்கிரமா அனுப்புங்க. 10,000க்கான காசோலைய சிங்காரவரன் ஐயா அவங்க கிட்ட கொடுப்பாரு. அந்த காசோலையை நீங்க வாங்கிக்கோங்கம்மா. ஒருத்தர் வாங்கிக்கோங்க, கையில அழகா வாங்கிக்கோங்க. ஒரு பலத்த கைத்தட்டல கொடுக்கலாம். 5,000க்கான காசோலைய இங்க நாங்க முல்லையண்ணி கிட்ட ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம். பத்திரமா வச்சுக்கோங்க. மீண்டும் நேயர்களே, அடுத்த வாரம் உங்களோடு நாங்கள் இணைகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெய் கணேஷ், மாணவி ஜெய செல்வமுத்துமாரி, முரசர் தினேஷ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.